நலமேனாக்க ஆத்மாவுக்கு இது ஒன்றே இடம், ஆத்மாவுக்கு இது ஒன்றே பிரயோஜனம். நலம் நலம்னா பிரயோஜனம் அர்த்தம், நலம்னா ஹிதம் அர்த்தம். ஆத்மாவுக்கு இதுவே ஹிதம், ஆத்மாவுக்கு இதே பிரயோஜனம் எது அப்படின்னாக்க இல்லையா, திருமலையில தென் திருமலையில சென்று தெற்கு திருமாலிருஞ்சோலையில் சென்று பகவானை இல்லையா சேவித்து அனுபவித்து அந்த அனுபவத்தால் ஏற்பட்ட பிரீத்தி புரஸ்கரமாக அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நலம் என்று நினைவின். இப்படி செய்தீர்களானால் நரக அழுந்த மாட்டீர்கள். நரக அழுந்தாதே நலம் என நினைவின். இந்த பாசுரத்துல நரகம்ங்கிற சப்தத்தினுடையதான இல்லையா அர்த்தத்தை சாதிக்கிறதுக்கு இல்லையா ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து இல்லையா பிராட்டி பெருமாளிடத்துல சொல்றதான ஒரு ஸ்லோகத்தை எடுத்து நரக சப்தார்த்தம் நிர்ணயம் பண்ற. இல்லையா நரகம்னா நிஷ்கிருஷ்டமான துக்கத்தை உடையதாக இருக்கிறது நரகம். யமனுடைய சாசனத்துக்கு உட்பட்டதாக பாத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் ரொம்ப கோரமாக சிக்ஷிக்கப்படக்கூடியதான ஒரு லோகத்துக்கு நரகம்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நரகம்ங்கிறது அது பிரவೃತ್ತಿ நிமித்தம் இல்லை. நரகம்னா துக்கானுபவத்துக்குரிய இடம்னு அர்த்தம். வாஸ்தவத்தை துக்கத்தை அனுபவிப்பதற்குரியதான இடம், துக்கானுபவத்தை உடையதான இடம் எது துக்கானுபவம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பிராட்டி சொல்றா இல்லையா, எஸ்வயா சனத சொர்க்கா இறையோ எஸ்வயாதினா. சொர்க்க நரகங்களுக்கு இல்லையா பிராட்டி முகத்தால வால்மீகி பகவான் வெளியிடுகிறதான இல்லையா அந்த சொர்க்க நரக சப்தார்த்தம். சொர்க்கம் இது அப்படின்னு கேட்டால் எஸ்வயா சகசம் சொர்க்கா. இந்த ஆத்மாவுக்கு அளவற்ற பிரீதியோடு கூட அனுபவிக்கிறதுக்கு தகுதி உள்ள வஸ்து ஆத்மா, அதான் பரமாத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கிறவர். அதனால பகவத் அனுபவம்னா சொர்க்க சப்த வாட்சியம். இப்போ சுவர்க்கம் நாமனாய் இல்லையா நாகபிருஷ்ட கமனம் அப்படின்லாம் சொல்றேன். அந்த சொர்க்கம் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லப்படுறது எதுன்னு கேட்டா, இப்போ கோவில சொர்க்கவாசம் இருக்கிறது. அந்த சொர்க்கம்ங்கிறதுக்கெல்லாம் இந்த இந்திராதி தேவதைகள்லாம் வாழக்கூடிய சொர்க்கம் இல்லை. சொர்க்கம்ங்கிற சப்தத்துக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தம், சொர்க்கம்ங்கிற சப்தத்துக்கு முக்கியார்த்தம் சக்தியார்த்தம் என்னன்னு கேட்டாக்க, சொர்க்கம் அப்படின்னா பகவானோடு கூடியிருந்து அவனை அனுபவிப்பதுதான் சொர்க்கம். அந்த பகவானை விட்டு பிரிந்து இருப்பதுதான் நரகம். இதான் சொர்க்க நரக சப்தங்களுக்கு அர்த்தம். இங்க நரக நினைவின் நரக இருந்தாலே அப்படின்னாக்க, நரகம்னா எங்கேயோ யமவசியத்தையில் இருக்கிற நரகம்னு அர்த்தம் இல்லை. பிராட்டி சொல்ற, ஏன்னா நரகம்னா துக்க அனுபவத்துக்கு இடம். துக்கம் சுகம் துக்கம்ங்கிறதுலாம் பிரதிபக்தி நியதம். ஒரு துக்கமா இருக்கிறது எல்லாருக்கும் துக்கம் இல்லை. ஒருத்தருக்கு துக்கமா இருக்கிறது ஒருத்தருக்கு சுகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு தேசத்துல ஒரு காலத்துல சுகமா இருக்குது, இன்னொரு காலத்துல இன்னொரு காலத்துல துக்கமா இருக்கு. அதனால சுக துக்கங்கள் எல்லாம் ஔபாதிகம். அந்தந்த வெற்றியுடையதான தன்மைக்கு தகுந்தவாறு சுக துக்கங்கள் மாறுபடுறது, அந்தந்த தேச காலங்களுக்கு தகுந்தவாறு சுக துக்கங்கள் மாறுபடுறது. அதனால பிராட்டி என்ன சொல்றா, பெருமாள் என்ன சொன்னா இல்லையா, பெருமாள் வனவாசத்துக்கு போறதாக இல்லையா திருவுள்ளப்பட்ட உடனே பிராட்டியும் நானும் உங்க கூட வந்து வனத்துல வந்து உமக்கு சுசூஷை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இப்ப பெருமாள் என்ன பண்ற, நீ காட்டுக்கு வர வேண்டாம்னு பிராட்டியை தடுக்கிற. பிராட்டியை தடுக்கிறதுக்கு பெருமாள் சொன்ன வார்த்தை எது அப்படின்னு கேட்டாக்க, அறுநூத்தி 69ஆம் பக்கத்துல வீட்டுல கடைசி வார்த்தை, காட்டிலே போவது துக்கம், படை வீட்டிலே இருக்கும்போது சுகம் என்றாயிட்டு பெருமாள் அருளி செய்தது. பிராட்டி இடத்த நானும் வனவாசத்துக்கு உம்மோட காட்டுக்கு வருவேன்னு சொன்ன பிராட்டி இடத்து பெருமாள் சொன்ன, காட்டிலே போகும்போது மிகவும் துக்கம், காட்டுல போகும்போது மிகவும் கஷ்டம், ரொம்ப துக்கம் இருக்கும். படை வீடுன்னு அரண்மனையில இல்ல உண்டு உடுத்து இங்க சௌக்கியமா இருப்பது சுகம். அதனால கஷ்டப்பட்டு காட்டுக்கு வர வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், இது சுகமாக அரண்மனையில இரு என்றாயிட்டு பெருமாள் அருளி செய்தது. இதுக்கு பிராட்டி சொல்றது, அங்க நல்ல
சுகதுக்கங்கள் எத்திதோறும் வியவஸ்திதமாய் காணும் இருப்பது. சுகமோ துக்கமோ இவைகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்று சுகமா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு துக்கமா இருக்கும் சொல்ல முடியாது. சுகதுக்கங்கள்லாம் அவரவர்களுடைய வெற்றி அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி சுகதுக்கங்கள் மாறுபடும். ஒருத்தருடைய சுபாவத்துக்கு எது துக்கமா இருக்கோ அது இன்னொருத்தருடைய சுபாவத்துக்கு சுகமா இருக்கலாம். அதனால சுகதுக்கங்கள் இல்லையா, ஒருவருக்கு சுகமா இருக்கிறது எல்லாருக்கும் சுகமா இருக்கும், ஒருவருக்கு துக்கமாக இருப்பது எல்லாருக்கும் துக்கமா இருக்கும். பிராட்டி என்ன சொல்ற, சுவாமி உமக்கு வேணா காட்டுக்கு போறது கஷ்டமா இருக்கலாம், உமக்கு வேணா படை வீட்டுல இருக்கிறது சுகமா இருக்கலாம், அதனால எல்லாருக்கும் அதேவான்னு நினைச்சுட்டாரு. உண்மை போல என்ன நினைக்க வேண்டாம். ஏன்னா சுகதுக்கங்கள் வெற்றிகள் தோறும் விவஸ்திதமாயினா நியதமாக காணும் இருப்பது. ஏன்னா என்னை பொறுத்த உமக்கு படை வீட்டுல இருக்கிறது சுகம் போல இருக்கு, உமக்கு காட்டுக்கு போற துக்கம் போல இருக்கு. எனக்கு சுகம்ங்கிறது படை வீட்டுல இருப்பது சுகம் இல்லை, உம்மோட கூட பொருந்தி இருக்கிறது எதுவோ அதுதான் எனக்கு சுகம். உம்மை விட்டு பிரிந்திருப்பது இருக்கேன் இல்லையா, அதுதான் எனக்கு துக்கம். எனக்கு காடு படை வீடுன்னு சுகதுக்க ஹேத்து இல்லை. காடா இருந்தாலும் உம்மோடு சேர்ந்து உம்மோடு பொருந்தி இருப்பதானால் அதுதான் சுகம். இங்க அரண்மனையில் இருந்தாலும் உம்மை விட்டு பிரிந்திருப்பதானால் அதுதான் துக்கம். ஆக சொர்க்க நரகங்களுக்கு இங்க பிராட்சி வெளிப்படுத்துறதான அர்த்தம் என்னன்னு கேட்டா, எது சுகம் அப்படின்னு கேட்டா, பெருமாளோடு என்றும் பிரியாமல் அடியோமோடும் என்னோடும் பிரிவி 1000 பல்லாண்டுன்னு இருப்பதுதான் சுகம். அந்த பெருமாளை கிடந்து அவனுடைய அனுபவம் இல்லாம அவனை பிரிந்து கஷ்டப்பட அதுதான் துக்கம். யாதொன்று உம்மோட பொருந்துகிறது அது சுகமாகிறது, உண்மை ஒழிய படை வீட்டில் இருக்கும் இருப்பு துக்கமாகிறது. இது ஞானம். இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது. இது ஞானம்னா என்ன அர்த்தம்? இதுல பெருமாள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தங்காமுக்கு தெரியாத அர்த்தங்களை தெரிஞ்சவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாஸ்தவத்தில் சுக்கம் எது துக்கம் எது சுகதுக்கங்கள்லாம் வெற்றிதோறும் மாறுபட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு இவ்வளவு சர்வகீரா இருக்கு. நீ நினைக்கிறதா எல்லாருக்கும் சுகம், நீ நினைக்கிறதா எல்லாருக்கும் துக்கம் நினைச்சிருக்கிறேன். இதை விட்டு சுகதுக்கங்கள் பிரதிஞட்டி மாறுபட்டு இருக்கும் என்பதையும், இன்னன்னாருக்கு இன்னதான் சுகம் துக்கம் என்பதையும் அதை தாம் அறியாத அர்த்தம் ஒன்று உண்டாகில் அதை அறிந்தாரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஞானம்னு தந்தாமுக்கு இல்லாதவை பிறர் பக்கத்திலே கற்று அறிய வேண்டும் தான். அதனால உமக்கு சுகதுக்கம் எதுன்னு தெரியலன்னா புரியலன்னா என்ன கேட்டு தெரிஞ்சு இல்லையா. இது ஞானம்னு பராம் பிரீதிம். பராம் பிரீதிம்னாக அதாவது ஒன்னும் நம்முடைய சுகத்துக்கு யார் உரியவர்களா இருக்காளோ அவ படுற கஷ்டத்தை நாமும் சேர்ந்து படுவது சுகம். பிரீத்திங்கிறது என்ன? பிரீத்தியாவது இது பிராட்டியினுடைய திருவு. பராம் பிரீத்திங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எது சுகம் அப்படின்னு கேட்டா கஷ்டப்படுவது சுகம். எப்போன்னு கேட்டா நமக்கு அத்தியந்த பிரீத்திக்கு நம்முடைய அளவு கிடந்த பிரீத்திக்கு பாத்திரமானவர்கள் ஒரு கஷ்டப்படும் போது அவங்களோடு சேர்ந்து நாம் கஷ்டப்படுவதற்கு அதை போல சுத்தம் கிடையாது. இது உமக்கு தெரியும், ஆனா நீ என்னுடைய பிரீத்தியோட அளவு உமக்கு தெரியல. உமக்கு என்னிடத்தில் பிரீத்தியை போல எனக்கு உம்மிடத்தில் இருக்கிற பிரீத்தியாவது அளவுபட்ட பிரீத்தி இல்லதான், அது அளவு கிடந்த பிரீத்தி. உமக்கு என்ன மேல இருக்க பிரீத்தி லிமிட்டட் பிரீத்தி இல்லையா. அதை கொண்டு நீ என்ன கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இவர் நம்மோட காட்டுக்கு வந்தாங்கன்னா இவளுக்கு இல்லையா துக்கம் அப்படின்னு நினைக்கிறீர். எனக்கும் உம்மிடத்தை என்னிடத்த உமக்குள்ள பிரீத்தியை போல அளவுபட்ட லிமிட்டட் பிரீத்தி இல்லதான் எனக்கு உண்மையில் இருக்க பிரீத்தி. அதனால இல்லையா உமக்கு என் மேல உள்ள பிரீத்தியை கொண்டு இதை கணக்கிடக்கூடாது, எனக்கு உண்மையில உள்ளதான அளவற்ற பிரீத்தியை கொண்டு இதை கணக்கிடணும். நம்மில் உனக்கு பிரீத்தி பறையாக சொன்னால் அதுக்கு நம்மை சொல்கிறது என்ன இல்லையா, கச்சாராம மயாச. சரி இல்லையா, எனக்கு உன்னிடத்த பிரீத்தி அளவு பற்றி இருக்கிறதாக சொன்னாய், அப்போ இதனால நீ சொல்ல வருது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்ப நான் காட்டுக்கு போறேன், நீர் என்னோட வர அகம் ஸ்வயாசக அகம் கச்சாமி இல்ல, அகம் கச்சாமி மயாசக கச்ச. இப்ப காட்டுக்கு நான் போகிறேன்,
உமக்கு என்ன ஆயுஷும் போறது கஷ்டமா இருக்கும்னாக்க கவலைப்பட வேண்டாம், எனக்கு உமா ஆயுஷும் போறது அவ்வளவு கஷ்டம் இல்லை இல்லையா. அதனால கச்ச ராம மயாசகன என்னோட கூட நீர் செல்வீரா. கச்ச ராம மயாசக அந்ததத்தை கமிஷ்யாமி என்று நான் புறப்பட்டபடியே என்னை முன்னே போக விட்டு நீர் பின்னே வரப்பாரும். ஏன்னு கேட்டா உமக்கு என்ன ஆயுஷும் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருப்பதாக தோன்றது, அவ்வளவு கஷ்டம் ஏற்பட வேண்டாம், எனக்கு உமா ஆயுஷும் போறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அதனால நீர் என்ன ஆயுஷம் போனா நான் உமா ஆயுஷம் போகிறேன். அந்ததத்தை கமிஷ்யாமி மிருத்னதி குசகண்டகாமி இல்லையா, நான் முன்னால போகிறேன் இல்லையா, உமக்கு இல்லையா திருவடியில இல்லையா குத்தி சமப்படுத்தக்கூடியதான அந்த கற்கள் கல் முள் இவைகள் எல்லாம் முதல்ல என் திருவடிகளால் சொல்லிட்டு நான் முன்னால போறேன், நீர் எனக்கு பின்னால வரப்பாருன்னு சொன்னார். உங்களுடைய அபிப்பிராயப்படி என்னை காட்டுக்கு அழிச்சும் போது உமக்கு கஷ்டமா இருக்கும் அவ்வளவுதானே, அந்த கஷ்டம் ஏற்பட வேண்டாம். உண்மை காட்டுக்கு அழிச்சும் போது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, எனக்கு அது சுகமா தான் இருக்கும், அதனால என்னை முன்னே போக விட்டு நீர் பின்னே வரப்பாரும். இது நரக சப்தத்துக்கு பிரபுத்து. நரகமாவது என்ன அப்படின்னு கேட்டா பெருமாளை பிரிந்து இருப்பதுதான் நரகம், பெருமாளோடு புரிந்து எப்பொழுதும் அவன் அனுபவிப்பதுதான் சொர்க்கம். அதனால எனக்கு படை வீட்டில் இருப்பது சுகம் இல்லை, உண்மை கூட பிரியாமல் என்ன கஷ்டத்திலையும் உம்மோடு கலந்திருந்து அனுபவிப்பதுதான் எனக்கு சுகம் அப்படின்னு. இதுதான் சுக துக்கங்களுக்கு அர்த்தத்தாண்டி செய்வதற்காக ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாளை பார்த்து பிராட்டி சாதித்துதானே இந்த ஸ்லோகத்தை எடுத்து யஸ்வயா சகத சொர்க்க நிரையோ யஸ்வயா வினா இதிஜானன்னு பராம் பிரீதின் கச்ச ராம மயாசக. இல்லையா, நான் ஸ்வயாசக வரல, துவம் மயாசக. ரெண்டாம் பத்துல இது வரலும் பார்த்தோம். மூணாம் பத்துல முதல் திருவாய் மொழியில 11வது பாசுரம், 3:1-11. வியப்பாயவியப்பில்லா நெய்யான வேதியனை சய புகழார் பலர் வாழும் தென்குருகூர் சடகோவன் துயக்கின்றி தொழுதுரைத்த 1000 உயக்கொண்டு பிறப்பருக்கும் ஒளிமுன்னீர் ஞானத்தேனு 11வது பாசுரம். வியப்பாய வியப்பில்லா நெய்யான வேதியனை சய புகழார் பலர் வாழும் தடங்குருகூர் சடகோவன் துயக்கின்றி தொழுதுரைத்த 1000 உயக்கொண்டு பிறப்பருக்கும் ஒளிமுன்னீர் ஞானத்தை. வியப்பாய வியப்பில்லா நெய். ஒவ்வொரு கடைசி பாசுரத்தையும் இந்த விஷயத்துல பாடப்பட்டவனார், பாடினவனார், பாடின விஷயம் என்ன, இந்த பாட்டுக்கு பொருள் என்ன, இதனாலே ஆழ்வார்கள் செய்வோம். வியப்பாய வியப்பில்லா நெய்ஞான தேசிகனை இவனை பாடினார். யார் பாடினார்? சய புகழார் பலர் வாழும் தடங்குருகூர் சடகோவன். இந்த பாசுரத்தை என்ன பிரகாரம் செய்தார்? அது துயக்கின்றி தொழுதுரைத்த 1000 இந்த 10 பாசுரத்தையும் இந்த அறிவாருக்காக இது உயக்கொண்டு பிறப்பறுக்கும், இது அனுபவித்தவரை உயக்கொண்டு அவர்களுடைய பிறப்பை அறுக்கும். ஒளிமுன்னீர் ஞானத்தை அவர்கள் திரும்பவும் பிறக்கிற பிறவியை இந்த 10 பாசுரங்களும் போக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல பாடப்பட்ட பெருமாள் என்ன சொல்றார்? வியப்பில்லா வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை. மெய்ஞான வேதியனை, மெய்ஞான வேதம், அதாவது ஒரு பொழுதும் பொய்யில்லாததானே, எப்பொழுதும் மெய்யையே போதிக்கக்கூடியதானே, சத்தியமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேதம், அதுதான் மெய்ஞான வேதம். மெய்ஞான வேதியம்னா அப்படிப்பட்ட வேதத்தினால பிரதிபாத்தியம். பகவான் வேதத்தால் அறியப்படுகிறவன். எப்படிப்பட்ட வேதத்தால் கேட்டா மெய்ஞானமாகிற வேதத்தால். மெய்ஞான வேதியன் அப்படின்னா எப்பொழுது சத்தியமான, எப்பொழுது யதார்த்தமான ஞானத்தை உடையதான வேதத்தினால பிரதிபாத்தியனாக இருக்கிற பகவான். இந்த மெய்ஞான வேதியங்கிறது பகவானுக்கு சம்ஜை. இதுக்கு ஒரு விசேஷம் சொல்ற, எப்படிப்பட்ட மெய்ஞான வேதியன், எப்படிப்பட்ட வேத பிரதிபாத்தியன் அப்படின்னு கேட்டாக்க வியப்பாக வியப்பில்லா.
வியப்பாய வியப்பு இல்லாததா வியப்பாயங்கிறது வியப்புக்கு விசேஷனம் இல்லை. வியப்பாயன வியப்பானதையெல்லாம் வியப்பு இல்லாததா. லோகத்தை மற்றவர்கள் விஷயத்துல அத்தியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியதெல்லாம் இவன் பக்கத்துல வந்தா ஆச்சரியம் இல்லாமல் சுவாபாவிகமாக இருக்கும். லோகத்தை ஒத்தன் ஒரு 100 யோஜனை சமுத்திரத்தை ஒரு அணை கட்டி கடந்தான்னு சொன்னா அது எப்படி முடியும், ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, இது எப்படி முடியும் சொல்றவர்கள். இதை பெருமாள் செய்தார் அப்படின்னு சொன்னாக்க சாதாரண விஷயம் இருக்கு. 14,000 ராட்சசர்களை பெருமாள் தான் ஒருவராக இருந்து ஒரு முகூர்த்த காலத்துல அத்தனை பேரையும் வதம் பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க இதை சாமான்யமா ஒரு மனுஷன் சொன்னான்னா இது எப்படி ஒரு மனுஷன் 14,000 ராட்சசர்களை ஒருவராக இருந்து ஒரு முகூர்த்த காலத்துல வதம் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் இதை பெருமாள் செய்தான்னு சொன்னா இது என்ன பெரிய ஆச்சரியம், பெருமாள் செய்தான்னு சொன்னா இதுதான். அந்த மாதிரி மற்றவர்கள் பக்கல்ல காணக்கூடிய வியப்பானவை எல்லாம் இவன் பக்கல்ல வியப்பின்றிக்கே போகக்கூடிய மெய்ஞான வேதி. வியப்பாக வியப்பில்லாத பேச முடியும் இல்லையா? வியப்பாக வியப்பு இல்லை, வியப்பாய அப்படிங்கிறது வியப்பானவை எல்லாம் அவைகள் வியப்பின்றிக்கே போகக்கூடிய மெய்ஞான வேதியம். இன்னொரு பக்கல்ல இப்படிப்பட்ட செயல்களை கண்டால் அவர்கள் வியப்பாக தோன்றுமே. இதை பெருமாள் பண்ணினார்னு சொன்னால் வியப்பின்றிக்கே போகக்கூடியவைகளா அப்படிப்பட்ட ஞானத்தையும் அப்படிப்பட்ட சக்தியும் அப்படிப்பட்ட சங்கல்பத்தையும் உடையும். லோகத்தை மற்றவர்களுடைய ஞான சக்தி சங்கல்பாதிகளை பார்த்தால் அவர்கள் என்னதை செய்தார்கள் சொன்னா அது வியப்பு தோன்ற ஆச்சரியம் தோன்ற இருக்குமே. இவைகளை பெருமாள் செய்தான்னு சொன்னா அவன் மற்றவர்கள் பக்கல்ல வியப்பாய் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் இவன் பக்கல்ல வியப்பின்றிக்கே போகும். வேறு சில వ్యక్తిகளிலே கண்டால் விஸ்மய கேதுவாய் இருக்கும் அவைகளைய இவன் பக்கலிலே கண்டால் பிராப்தமாய் இருக்கும் அர்த்தம். அதாவது சாமான்யமாக இருக்கும். ஒருவர் அதுக்கு திட்டாந்தம் சாதிக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒருவருக்கு 4 பசு கொடுத்தால் அது விஸ்மய கேதுவாய் இருக்கும். லோகத்தை சாமானிய மனுஷன் இன்னொருத்தனுக்கு ஒரு 4 பசுன்னா ஒரு கணக்கு சொன்னார், ஒரு 1000 பசு கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி இருக்கும், அது மிகுந்த ஆச்சரியமானது. எப்படி கொடுத்தா 1000 பசு எனக்கு எங்க இருந்தது வந்தாலும் எப்படி மனசு வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னா லோகத்தை அது மிகவும் ஆச்சரியமா சொல்லுவோம் இல்லையா. ரகு மகாராஜன் காலவருக்கு 1000 பசுக்களை ஓட்டி கொடுத்தான். அவர் ஜனகரானவர் யாங்கியவல்யருக்கு 1000 பசுக்களை தானமாக கொடுத்தான்னு சொன்னா அதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயமா சொல்றது சாஸ்திரம். ஆனால் இந்த பெருமாள் ஒருத்தனுக்கு எத்தனை பசு கொடுத்தான்னு கணக்கு சொல்ல முடியும். ஆனா இது ஒரு வியப்பு இல்லை. இது ராமாயணம் ஒரு மூலையில் சொல்லிட்டு போனா இதை ஒண்ணு வால்மீகி பெரிசா இல்லையா உபரிடத்து இல்லையா ஜனகன் யாங்கியவல்க்கு 1000 பசு கொடுத்தது எப்படி ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடி சொல்லிட்டோ எப்படி ரகுவம்சத்துல அந்த ரகு மகாராஜன் ஜாலவர்ந்த ரிஷிக்கு எப்படி 1000 பசுக்களை கொடுத்தானோ அதை ரொம்ப கொண்டாடி பாராட்டி சொன்னது போல இவன் எத்தனை 1000 பசுக்கள் தெரியாம கொடுத்த கணக்கில்லாத பசுக்களை தானம் பண்ணதுல இதை ஒரு ஆச்சரியமாக சொல்லாதது இது சாமான்யமா சொல்லி போறேன். அதான் வியப்பாய வியப்பில்ல மெய்ஞான வேதிகளை. ஒருவருக்கு 4 பசு கொடுத்தால் அது விஸ்மய ஹேத்துவாய் இருக்கும். முதல் விஸ்மயம் என்ன, கொடுக்கறது இவங்க பசு ஏதுங்கிற ஒரு விஸ்மயம். பசு இருந்தாலும் இவனுக்கு எப்படி மனசு வந்ததுங்கிற ஒரு விஸ்மயம். இப்படி பல ஆச்சரியங்களுக்கு ஹேத்துவாய் இருக்கும். ஆனா இதை பெருமாள் செய்தார் என்று சொன்னால் பிராப்தமாயிருந்தது. பிராப்தமாயிருந்ததுன்னு என்னதும் பெருமாளுடைய சுரூபத்துக்கு பெருமாளுடைய சுபாவத்துக்கு சேருமாயிருந்தது. ஆனால் ஒருத்தருடைய சுபாவத்துக்கு சேராததா இருந்தா தானே அதை பற்றி ஆச்சரியம் பண்ணும் இல்லையா. பெருமாள் உபய விபூதியும் நிரவதிகமான ஐஸ்வர்யத்தை உடையவராக மகா மனசியாக பரம காரணிகராக பரம உதாரணராக இருக்கும்போது அத்தனை பசுக்களை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, அத்தனை பசுக்களை கொடுக்கறது ஔதாரியம் இருக்கு. இது ரெண்டுல ஏதாவது உள்ள சந்தேகம் வந்தா தான் விஸ்மயம் ஏற்படும். அதனால இது ஆச்சரிய சேர்த்து வந்துச்சே போயிடுச்சு. சர்வசோதானம் பண்ணி கையொழிந்த அளவே இல்லையா. ஒரு சத்திரியன் வனவாசம் போகிறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த வனவாசம் போகும்போது தனக்கு வனவாசத்துக்குரிய விரக்தி உள்ளதை நிரூபிக்கும்படியாக சர்வஸ்வ தானம் பண்ணி போகும்.
தன் உடமை எவ்வளவோ தன் உடமை சர்வஸ்வம்னா தன்னுடைய உடமையான சர்வத்தையும் தானம் பண்ணி போகும். இன்னொரு இடத்த சொல்றார், சத்ருஞ்சயன் அகப்பட. சத்ருஞ்சயன் பெருமாளுடைய பட்டத்தியான். இச்சாமோகி மகாபோகம் லகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராம்னாவிரதம்னு பெருமாள் சத்ருஞ்சயன் பெருமாளுடைய பெட்டியான். அந்த யானையின் மேல ஏறி பெருமாள் அந்த நகர வளம்பர அழக பார்த்து இவன் என்னைக்கு நமக்கு ராஜாவாக போறான் அப்படின்னு அத்தனை அயோத்தியில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் பெருமாள் தங்களுக்கு ராமன் தங்களுக்கு ராஜாவாக வரணும், அவனால் தாங்கள் ஆளப்படணும்னு விரும்பினார். இந்த தசரதர் சக்கரவர்த்தி என்ன பண்ணான்னு கேட்டா, அவருக்கு பெருமாளுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணா என்ன இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் ஆசை உண்டாச்சு இல்லையா. என்ன இருந்தாலும் பௌர ஜனங்கள் எல்லாம் கலந்து எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பௌர ஜனங்களை எல்லாம் அயோத்தியில் இருக்க கோசல ஜனபத்தில் இருக்க ஜனங்கள்லாம் ஜனங்களுடைய பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு வார்த்தை சொன்னேன். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசுறதுக்காக கூப்பிட்டேன். என்னுடைய ஜேஷ்டகுமாரமாக இருக்கிற ராமனுக்கு யுவராஜ் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்ய பொறுப்பு அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாம்னு எண்ணி இருக்கேன், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அத்தனை பேரும் ஒரு குரலாக சிச்சாமோசி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாய், எங்களுக்கு ராமன் தான் சக்கரவர்த்தி ஆகணும், அவனைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இல்லையா. நீ நானுக்கு அப்பால போட்டான் இல்லையா. சக்கரவர்த்திக்கு பரம துக்கம். இது சுவாமி அப்படி அதற்கு தான் சாதிக்கிறேன் இல்லையா. சக்கரவர்த்திக்கு மகா துக்கம். ஏன் சுவாமி இவாளை கேட்டா இவன் என்ன சொல்லணும், ஒரு ஒப்புட்டு அவங்க உபச்சாரத்துக்காக ஏன் சுவாமி இப்போ ஆட்சியில் என்ன குறைஞ்சி போச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேச அப்புறம் கிரமேண போகும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி நீரே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து சொல்ல மாட்டாலும் அத்தனை பேர் என்னவோ ஒரு கொலைகாரன் கையில படுகொலைப்பட்டவர்கள் எல்லாம் இவர்கள் எப்படி வந்து தப்பிக்கலாம் எப்ப தப்பிக்கலாம்னு எண்ணி இருந்தது போல அவன் கேட்டான், உங்களுக்கு நான் அப்படி என்ன கூட வச்சேன். அத்தனை பேரும் ஒரு படுகொலை அடிப்பான் கையில் இருந்து எப்படியாவது தப்பிச்சால் போதும்னு சொன்னது போல நீ போய் எங்களுக்கு ராமன் தான் வேணும், எல்லாரும் என்னை போய் சொல்றது அவ்வளவு தீவிரமா இருக்கே அப்படின்னு சக்தி பிரஜானாந்த ஹிதேரதாக இல்லையா. சாயா பாண்டவத்தை ஆட்டப்பட்ட சாயாயாம் தரிசம். ஒரு 60,000 வருஷ காலத்துக்கு நான் ஒன்றும் பௌருஷம் இல்லாதவன் இல்லை. எனக்கு புத்தகம் வேணும்னாக்க நான் எப்போ ஒரு புத்தகத்தை பெற்றுருக்கலாம் இல்லையா. 60,000 வருஷ காலம் மலடு விட்டு கிடந்து அப்புறம் யாகம் பண்ணி புத்திரனை பிறந்த அளவுக்கு பௌருஷம் இல்லாதவன் இருந்தாலும் உங்களெல்லாம் என் புத்தகம் நினைச்சு உங்களை தவிர எனக்கு ஒரு புள்ள வேணும்னு நான் ஆசைப்படாதபடிக்கு சக்தி வைத்த சகஸ்தாய் 60,000 வருஷ காலம் பிரஜாநாட்ட ஹிதேரதா, பிரஜைகளான உங்களுடைய ஹிதத்தை தவிர எனக்கு ஒரு ஹிதம் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். பாண்டவத்தை ஆட்டப்பட்ட சாயா இந்த வெண்கொற்ற குடையின் கீழ் என் சரீரம் ஜீர்ணமாயிருக்கு. அப்படிப்பட்ட எண்ணெய் இல்லையா நீ போ அவன் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்றது அப்படின்னா அவங்க கொஞ்சம் வருத்தமா கேட்டான். அதுக்கு அவ சொன்னா, நாங்க சொன்னோம் தான் இல்லையா, நீ வேண்டாம், உன்னை விட எங்களுக்கு பெருமாள் தான் ராஜாவை நாங்க சொன்னோம். சொன்னது எந்த பேர்ல தப்பு இல்லை, உன் பேர்ல தான் தப்பு தப்பு இல்லையா. பகவான் கல்யாண குணா புத்திர சிறந்த இவ்வளவு குணங்களோட ஒரு புத்திரத்தை பெற்று உன் தப்பு எங்க தப்பா. ரொம்ப சாப்பிடியும் அது சொன்னான். நாங்க சொன்னது வாஸ்தவம் தான், அது ஒரு மனசுக்கு துன்புறுச்சுதான், அங்கே சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னது தப்புன்னா இது எந்த பேர்ல தப்பு இல்லை, ஒரு பேர்ல பகவான் கல்யாண குணா புத்திர சந்திச்சே இவ்வளவு குணங்களோடு ஒரு புத்தகத்தை பெற்று வைத்த உண்மையில கட்டவில்லை. அந்த பிள்ளைகளோட குணங்களை அனுபவித்து அதிலிருந்து ஆயங்கால் பட்டு சுதார்த்த சொன்னது எந்த தப்பு இல்லை. அப்படி வியப்பில்லா விஞ்ஞான வீடு அவர் பெருமாள் சத்ருஞ்சயன் அகப்பட சர்வத்தையும் இது எல்லாத்தையும் சர்வசோதானம் பண்ணி கொடுக்குற அளவுனாக்க சத்திரியனானவன் காட்டுக்கு போகிறான், ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு போகிறான்னாக்க தனக்குள்ளதான விரக்தி வைராக்கியத்தை கட்டுவதற்காக சர்வசோதானம் பண்ணி போகணும். இப்ப பெருமாள் என்ன பண்ணார், சத்ருஞ்சயனுக்காக சொன்னேன். சத்ருஞ்சயன் அகப்பட சர்வத்தையும் எல்லாத்தையும் சர்வசுதாரணம் பண்ணி கையொழிந்த அளவிலே இனிமே ஒன்றும் இல்லைன்னா கிளம்ப வேண்டியதான்.
இனிமே கொடுத்ததுன்னா ஏதோ பரதம் எடுத்து கொடுக்கணும். தனக்குன்னு பெருமாளுக்கு என்ன இருந்தோ அதை அத்தனையும் கொடுத்து முடிச்சுட்டான். கொடுத்து முடித்து கையொழிந்த அளவிலே திருஜனன் என்பார் ஒரு பிராமணன் வர. அந்த பிராமணனுக்கு திருஜனன்னு பேர். அந்த பிராமணன் வர, அந்த பிராமணன் எப்படிப்பட்டவன் அது அந்நியத்தை சாதிக்கார். பகுபுத்திரக நிர்தன சேத், யாருக்கு தானம் கொடுக்கணும் சாஸ்திரம் சொல்றதோ அது அந்த குவாலிபிகேஷன் பூர்ணமா உள்ளது. சாஸ்திரம் யாரு தான அரிசம், யாருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் அதுக்கு 4 கண்டிஷன் சொல்றது. முதல்ல பிரைமரி கண்டிஷன் பிராமணனாக, பிராமண இதரனுக்கு தானம் கொடுக்க கூடாது. பிராமண இதரனுக்கு தானம் வாங்கறதுக்கும் அவனுக்கு தகுதி கிடையாது. அவன் தானம் வாங்கக்கூடாது. அவன் நம்பிக்கலாம். சாஸ்திரம் பிராமணனுக்கு வசதியா சொல்லிவிடுன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு வஸ்துவ தானம் வாங்கினாக்க அதோட சேர்த்து அவனுடைய பாப்பமும் நம்ம எடுத்து வரும். அந்த பாப்பத்தை போக்கிக்கொள்ள சக்தி உள்ளவன் தான் அந்த தானத்தை வாங்கணும். அந்த பாப்பத்தை எதனால போக்கிக் கொள்ள முடியும்? நான் வேத அத்தியனத்தினாலையும் அத்தியனம் பண்ண வேதத்தை அடிக்கடி ஜபிக்கிறதுனாலையும் தன்னுடைய நித்திய நிமித்திய கர்ம அனுஷ்டானங்களாலையும் தான் அந்த பாப்பத்தை தன்னோட அண்டாமல் போயிட்டு. இதை செய்யறதுக்கு பிராமணன் தான் உரியவனானபடினால பிராமணன் தான் தானம். இது மற்றவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல, பிராமணனுடைய இன்ட்ரெஸ்ட் சொல்ல மற்றவர்களுடைய இஷ்டத்தினால்தான் சொல்லி. அதனால தானம் வாங்கறதுக்கு உதவணும். எப்படி இருக்கணும்? தானத்துக்கு அருகலான முதல்ல பிராமணனா இருக்கும். அடுத்தபடியா என்ன இருக்கணும்? நிர்தனம். கையில வசதி உள்ளவனுக்கே தானம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நிர்தனாக பிராமணனாக பிரயோஜனம் இல்லை. ஸ்வகர்ம நிரதா, தனக்கு வர்ணாசிரமங்களுக்கு உள்ள கர்மாக்கள் நிரதனாக இருக்கும். 4வது பகுபுத்திரன், அதாவது சந்ததி இல்லாதவனுக்கு தானம் கொடுத்தாக பாப்பம் தான் வரும். சந்ததி இல்லாதவனுக்காக இல்லையா அவனுக்கு தானம் கொடுக்கூடாது. அவனுக்கு தானம் கொடுத்தா பாப்பம் வரும். அதுல பகுபுத்திரனா சந்ததிகள் தான் தானத்துக்கு அதிகாரி. எவ்வளவு கூட புத்திரன் அதிகமா இருக்கானோ எவ்வளவு கூட அவ்வளவு கூட தானம் வாங்கிறதுக்கு இன்னும் குவாலிபிகேஷன் அதிகம். அதனால சாதிக்கிறார். எப்படிப்பட்டவன் திருஜாங்க பிராமணன் கேட்டா நிர்தனகா பகுபுத்திரகா ஸ்வகர்ம நிரதகா பிராமணன். அப்படி ஒருவன் வர இல்லையா பெருமாள் இப்ப இவனுக்கு ஏதாவது கொடுத்தாகணும். ஆனா இல்லையா அப்போது தோற்ற அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படின்னா ஒரு வழி தோற்றிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்தா எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. அப்பொழுது கையிலையும் எதுவும் இல்லை. ஆனா இவனும் தானம் கொடுத்தாக வேண்டியவன். அப்பொழுது வேறொன்று செய்ய தோன்றாமையாலே பெருமாள் பண்ண இல்லையா உனக்கு வேண்டும் பசுக்களை நீ கொண்டு போய் என்ற அவன் தண்டை சுழற்றி எழிந்து இல்லையா அதுக்கு உட்பட்ட பசுக்களை அடித்து கொண்டு போனானே. ஏன் பெருமாள் என்ன சொன்னார்? அதுல கொஞ்சம் சாத்தியமும் கலந்து சொன்னான். அவன் கையில ஒரு தண்டம் வச்சிருந்தான். அந்த தண்டம் எதுக்கு வச்சிருந்தான்? அவன் நடக்க முடியாம மூழ்கி நடக்கிறதுக்கு வச்சிருந்தான். அவளுக்கு சரீரம் இல்லையா வத்தி போனவனாக இருந்தா, சக்தி இல்லாதவனா இருந்தான். பெருமாள் என்ன சொன்னார்? அவனை பார்த்து கொஞ்சம் விளையாடினான். இந்த கையில கம்பு வச்சிருக்கிறோம். அந்த கம்பை சுழற்றி அது எவ்வளவு தூரம் போறதோ இல்ல அந்த அதுக்குள்ளதான பசு எடுத்துக்கணும் சாட்சி. அது இது பார்த்தா அவன் அவ்வளவு பசு கிடைக்க போறதுன்னு எங்கேருந்து அவ்வளவு சக்தி வந்தது இல்லை. அவன் கையில சுழற்சி இந்த கம்பாங்க சரையூ நதி கரையில போய் அயோத்தியினுடைய பாதி பாகத்தை கவர் பண்ணிட்டு அது சரையூ நதி தீரத்தில் போய் அந்த கம்பு விழுந்தான். தமுவாச்ச ததோ ராமஹ பரிசாசமன்விதம் கவான் சதசமத்யேகம் நது விஸ்ராணி சம்மயா பரிட்சிப்பசி தண்டேன யாவத் ததவாப்ஜசி சகாட்டியும் துரிதக்கட்யாம் கம்பிராந்த பரிவேட்சிதாம் அவிந்திய தடம் தண்டம் சிக்ஷேப சர்வ பிராணேன வேகிதா ததீர்த்வா சரயூபாரம் தண்ட சஸ்யகராச்சுதா கோவிரஜே பகுதாகஸ்யே பபாதோ அக்ஷாண சந்நிதௌ. பெருமாள் கொஞ்சம் பரிகாசத்தோட அவனை சொன்ன
சரீரத்துக்கு ஒரு துன்பம் இல்லாம கையில கம்ப மூடி நின்று இருக்காங்க. உன் கையில் இருக்கிற கம்பை எவ்வளவு தூரம் எரிய முடியுமோ எரி, அந்த கம்பு எவ்வளவு தூரத்துக்கு போதோ அதுக்குட்பட்ட பசுக்குள்ளாம் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு பெருமாள் சொன்ன. அவன் என்ன பண்ணா, சாத்தியம் சொரித்தா கட்டியாம் கம்பிராந்த பரிவேஷிதான் சாத்தின்னு நம்ம இடுப்பதற்கு வேட்டிய இல்லையா, நம்ம இடுப்பு நல்லா வரிஞ்சு கட்டினான். சாட்டியும் சொரித்தா கட்டியாம், கட்டினா இடுப்பு சம்பிராந்தா பரிவேஷிதான் இல்ல ஆதித்ய தண்டம் சிக்ஷேப சர்வ பிராணினை வைக்கிட்டா. உடம்புல இருக்க பிராணம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பிராணம் திரட்டி கையில எடுத்துட்டு அந்த தண்டத்தை தூக்கி இருந்தான். அது எவ்வளவு போய் விழுந்துன்னு கேட்டா சதீர்த்துவா சரையூபாரம் தண்டஸ்ய கராட்சிதா. அவன் கையிலேருந்து விடுபட்டதான் அந்த கொம்பானது எங்க போய் விழுந்துன்னு கேட்டா நம்ம அயோத்தியில மத்திய பாகத்திலேருந்து அரண்மனை வாசல்லேருந்து பெருமாள் தானம் கொடுத்தாங்க. தானம் கொண்டு புறப்பட போற அந்த அயோத்தி நகர மத்தியத்திலிருந்து ஒரு பாகம் முழு அயோத்தியோட பாதியை தாண்டி சரையூ நதி இருக்க அயோத்தியினுடைய பார்டர்ல ஓடுற அந்த நதியில போய் அந்த கொம்பானம் விழுந்து. அதுக்கு நடுப்புற எவ்வளவு பசுக்கள் கேட்டா பகுசாக சகசிரம். அப்போ ஒரு 1000, 1000, 2000, 3000 சொல்லிட்டே போறான். எத்தனை பகுசாகசம், எத்தனை பசுக்களுக்கு எண்ணிக்கையிட முடியாதபடி பல்லாயிரக்கணக்கான பசுக்கள் அதுக்கு தலைவர் அடிக்கு அத்தனையா அவன் அடித்து கொண்டு போனான். அவன் சகஸ்திர கோதானம் பண்ணினான்னாக்க சாஸ்திரமானது அவ்வளவு ஆச்சரியத்தோடு சொல்றது. பெருமாள் பகு சகஸ்திர கோதானம் எத்தனை எண்ணிக்கைட்டு சொல்ல முடியாத அத்தனை 1000 பசுக்களை கொடுத்தாரு. இது ஒரு வியப்பாக தோன்றல. இது பெருமாள் தானே சுவாபாவிகம்னு சொல்றது. வியப்பாக வியப்பில்லா மெய்ஞான வேதியனை ஜெய புகழார் பலர்வாகம் தடங்குருகூர் சடகோபன் துயக்கின்றி துயக்கு நக சம்சயம் அஜானம் இல்லாமல் தொழுதுரைத்த ஓர் 1000 உயர்கொண்டு பிறப்பது. உயர்கொண்டு தன்னை ஒரு உஜ்ஜீவிக்குமாறு கொண்டு உயர்கொண்டு பிறப்பை அறுக்கும் ஒளிமுன்மீன் ஞானத்தேனா இந்த சம்சாரமாக இந்த லோகத்துல பிறக்கக்கூடிய பிறப்பை அறுக்கும், இந்த ஜென்மாவை போக்கும்னு தாற்பயம் இல்ல. இந்த மற்றவர்கள் விஷயத்துல வியப்பாக சொல்லக்கூடியதெல்லாம் சர்வ அல்பஜனான அசக்தனான அசத்திய சங்கல்பனான சாமானிய மனுஷன் பக்கல்ல சொல்லக்கூடிய ஆச்சரியங்கள் எல்லாம் சர்வஜனான சர்வசக்தனான சத்திய சங்கல்பனான பகவான் பக்கல்ல இவைகள்லாம் ஆச்சரியமாகாது. இவைகள்லாம் சுவாபாவிகமே ஆகுங்கிறதுக்கு இந்த ராமாயணத்துல இந்த விற்த்தாந்தம் கொண்டு சாட்சி. அடுத்தபடியா ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழியில் அடிமை செய்ய வேண்டும். சரிகுள் நதி திருவேங்கடத்து எழுதுகோள் சோதி எந்த சந்தைக்கே 3ஆம் பத்திரம் 3ஆம் திருவாய்மொழி 141 ஆரம்பிக்கும். ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். ஒளிவில் காலம் எல்லாம் முடிவில்லாத காலத்தில் உடனாய் மன்னி. உடனாய் இந்த சப்தம் என்ன? எப்போதும் பெருமாளை விட்டு பிரியாமல் இருப்பது உடனாய் இருப்பது. இந்த உடனாய் இருப்பதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது தான் பெருமாள் உண்டாகி இருக்கக்கூடிய தான் உண்டாகி இருக்கக்கூடிய சர்வ காலத்திலையும் உடனாய் இருப்பதுன்னு அர்த்தம். பெருமாள் வேற தான் வேற தேசபேதம் இல்லாமல் சர்வ தேசத்திலையும் சர்வ காலத்தையும் சர்வ தேசங்களையும் மன்னி அப்படிங்கிற சப்தத்துக்கு ஸ்திரமாக இருந்து அப்படின்னாக்க காலத்தினால செய்தியும் மட்டும் இல்லாம அவஸ்தையினாலேயும் ஸ்திரப்பம். சர்வதேசங்கள் எங்கேயும் சர்வ காலத்தை எங்கேயும் இல்லாமனாக்க படம் புது போயிட்டாலும் அப்புறம் எங்கேயும் பண்றது சரி வெளியில் போய் பார்த்து கொண்டுட்டான். அப்ப இல்லாமல் அந்த அவஸ்தையில கூட மன்னி இருந்து பொருந்தி இருந்து கைங்கரியம் பெரும்பாலும் விராட்டியமாக சயனத்து கொண்டு தேசத்துல அசலார் புகுந்து எப்படி கைங்கரியம் பண்ணணும்னா அந்த கைங்கரியம் பண்ணுவதற்குரியதான சமாதி ஒரு விடி விளக்காக இல்ல ஒரு வட்டியிலாக ஏதாவது ஒன்னாட்சி. அதனால ஒளிவில் காலமெல்லாம் அடிமை செய்ய வேண்டும்.
உடனாய் அடிமை செய்ய வேண்டும்னா, மண்ணி அடிமை செய்ய வேண்டும்னா எப்படிப்பட்ட அடிமை செய்ய வேணும்? வழியிலா அடிமை செய்ய, நிரபராதமான கைங்கரியத்தை பண்ண வேண்டும். சர்வதேச, சர்வகால, சர்வாவஸ்தோசித, சர்வ விதமான நிரபராதமான கைங்கரியங்களையும் பண்ண வேணும். அது என்னது? ஒண்ணு அதுவே தெரியாது. பாசம் கொண்டு முதல் பாட்டு எப்பயுமே சர்வதேச, சர்வகால, சர்வாவஸ்தோசித, சர்வ விதமான நிரபராத கைங்கரியங்களையும் பண்ண வேணும். இது பிராப்தியம். இந்த பிராப்தியமான கைங்கரியத்தை எங்க பண்ணணும்? பரவத்தை பண்றா அப்படின்னு கேட்டா, இல்ல பரவம் எப்படி இருக்குமோ தெரியல, கைங்கரியம் பண்ணுகிற இடம் எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க, இல்லையா வெறும் அந்த திவ்ய தம்பதிகள் மட்டும் மனோஜமா, அவர்கள் மட்டும் மனசுக்கு போக்கியமாக இருந்தார்கள் போறாது. இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்தலம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அதுவும் அத்தியந்த பிரீத்தி உடையதான, அதுவும் ரொம்ப போக்கியமான ஸ்தானமாக. பரவத்துடைய போக்கியத்தை பற்றி தெரியல, திருவேங்கடவனுடைய யோகியத்தை போக்கியத்தை தெரியும். தெரியக்கூட நறுக்கி திருவேங்கடத்து எழுகொள் சோதி எந்த தந்த தந்தைக்கு, எந்த தந்த தந்தைக்கு கோயில் காலம் எல்லாம் உடனாய் நன்றி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். அந்த எங்க எங்க இருக்கிற எந்த சந்த தந்தைக்குன்னு கேட்டா, செழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழுகொள் சோதி எந்த சந்த தந்தைக்கு. பரமபதத்துல அங்க பரமபதத்துல வந்து கைங்கரியம் பண்ணுவோன்னு யாரும் கூவி அழைக்கிறாளான்னு நம்மளை கூப்பிடாது. திருவேங்கடத்தில் இருக்கிற அருவிகள்லாம் இருக்கு இல்லையா, செடிபொருள் அருவி பெருமாளுக்கு இருக்கா வந்து கைங்கரியம் பண்ணுவோம், கைங்கரியம் பண்ணுவோன்னு உரப்ப கூவி அழைக்கிறதானே இல்லையா. செடி குரல் அருவி, அருவிகள் குரல்னா என்ன அர்த்தம்? மற்ற ஊர் அறிவுகள் மாதிரி வெறும் துவனி இல்லை, குரந்த சப்தத்துக்கு நல்ல கண்டதா சப்தத்தோடு அர்த்தத்தோடு வெளிப்படுகிற குரல் செடிபொருள் அருவி. திருவேங்கடவில் இருக்கிற அருவிகள் எல்லாம் உபயூதி நாயகனாக வேதாந்த வேதியான பகவான் இங்கதான் இருக்கான், வந்து கைங்கரியம் பண்ணும் போது இருந்து எல்லாரும் கூவி அழைத்து செடிபுரல் அருவி திருவேங்கிறது. இப்படி பரவ இங்க பரவத்தை வந்து கைங்க அவங்க எல்லாம் அதுக்காக அங்கே பரவத்தை கூப்பிடுறாங்களா என்ன இல்லையா? அதை காட்டி எவ்வளவு உத்கிருஷ்டமான பூமி இந்த திருவேங்கடமலை. செடிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி. அந்த ஊர்ல இருக்க பெருமாள் பலன் ஜோதியா பரவ சோதியா இருக்கிறவன் திருவேங்கடம் வந்து எழில்கொள் சோதியாக இருக்கக்கூடிய எந்த சந்த சந்தைக்கே கைங்கரியம் பண்ணும் சார். இப்போ கைங்கரியத்துக்கு பெருமாள் உத்தேசியனாக, பெருமாளும் பிராட்டிய உத்தேசியமாக இருக்கிறது மட்டுமில்ல, கைங்கரியத்துக்கு பெருமாளும் பிராட்டியை வர்த்திக்கிற தேசம் இருக்கே, அந்த தேசத்துடைய போக்கியத்தையும் இல்லையா கைங்கரியத்தை பிரீதி வர்த்திக்கு. எதை போல இளைய பெருமாளுக்கு பரமபதம் போல இருக்கிற படை வீட்டுல அரண்மனையில பெருமாளுக்கும் பிராட்டிகளுக்கு எவ்வளவுதான் கைங்கரியம் பண்ணி இருந்தாலும் அதை காட்டிலும் சித்திரக்கூட்டத்துல வந்து ரம்யமான அந்த சித்திரக்கூட்டத்துல வந்து பெருமாளுக்கும் பிராட்டி கைங்கரியம் பண்றத இளைய பெருமாளுக்கு அப்படி ஒரு பிரீத்தி இருந்தது. இளைய பெருமாளுக்கு பிரீத்தி மட்டுமில்ல, இதுவரையும் பலகால இளைய பெருமாளை படை வீட்டில் அடிமை கொண்ட பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கூட இளைய பெருமாள் இங்க தங்களுக்கு பண்ண கைங்கரியமாக அதை காட்டும் போக்கியமாக இருக்கு. சேஷியோட சேஷி தம்பதிகளோட சேகபூதனோட ஆசிரியரை படை வீட்டில் பண்ணின கைங்கரியத்தை காட்டும் சித்திரக்கூடத்தை பண்ண கைங்கரியம் ரெண்டு பேருக்கு எப்படி அத்தியந்த மன பிரமிக்கும்படியாக சேர்த்துவாக இருந்ததோ, அதை போல பரமத்தில் இருக்கிற பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டும் இந்த திருவேங்கட மலைமையில இருக்கிற அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதை ஆழ்வார் சாதிக்கிறார், மனோதரிக்கிறார். எப்படி கைங்கரியத்தை மனோதரிக்கிறார்? சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வவிதமான நிரபராதமான கைங்கரியம் பண்ண வேண்டும் மனோரதிக்கிறார். மனோரதம் தானே பரமபத்தை பண்றதாக மனோரதிக்க வேண்டாமோன்னு கேட்டா இல்லை. பரமபதமானது அஜ்ஞாதமான தேச விசேஷம், அழைப்பாரு இல்லை. அருவிகள் கூட பெரும்பொருளுக்கு அழைக்கக்கூடியதான திவ்ய தேசமாக இருக்கு. இங்க இருக்கிறதான
இல்லையா அந்த திருவேங்கடமலையினுடைய போக்கியதையாவது பரமபதத்தில் இருப்பதா இல்லையா? இது திருவேங்கடமலையினுடைய போக்கியதை தெரிஞ்சிருக்கு, பரமபதத்தோட போக்கியதை தான் அதிகமோ குறைவோ தெரியல. அதனால நமக்கு தெரிஞ்ச இடத்துல உள்ள போக்கியதை உள்ளதான இப்படிப்பட்ட இடத்தை கைங்கரியம் பண்ணுவோம் இளைய பெருமாளும் ஆழ்வார் ஆசைப்படுறார். பெருமாள் இப்படியே ஆசைப்பட்டு அவருக்கு அடுத்ததுல இதுக்கு அடுத்த தரிசனம் பொருவின் சீர் பூமியை பூழல் ஒருவன் என்போ பொருவின் சீர் பூமி என்போங்கிற விஷயத்துல பெருமாளும் இந்த கைங்கரியத்தை இங்கே விடத்தை பெற வேண்டி இல்லையா அவனும் மனோதித்தான்னு சொல்றான். அது மாதிரி இது எதை போல எதை ஒன்று கேட்டா இல்லையா பெருமாளும் பிராட்டியும் இல்லையா அந்த பரமபதநாதரையும் அவனுடைய இல்லையா தேவிமாரையும் ஒப்பது கரை வீட்டை ஒத்திருக்கும் இல்லையா பரமபதம், சித்திரக்கூடத்தை ஒத்திருக்கும் திருவேங்கடவரை. இதை ரூபகமாக கொண்டு என்ன ஆசைப்படுறாருன்னு கேட்டா தெளிகுரு அருவி திருவேங்கடத்து எழுகுள் சோதி எந்த தந்த தந்தைக்கே இல்லையா ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மணியை வழிவிழா அடிவை செய்ய வேண்டும்னா பண்ணுங்க சொல்ற பண்ணுவதுக்கு பாதிக்கிறார் மனோரசிக்கிறார். மனோரசிக்கிற ஒரு சூழல் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? பெறுகிறோம் பெறாத விஷயம் இல்லையா? ஆசைப்பட்டு வைக்கிறோம். அதாவது இன்னொரு விஷயம் மேல ராமாயண விஷயம் இல்ல, இந்த அடுத்த இதுக்கு முந்தைய திருவாங்க ஊழில் வாழ்வுயிரே நல்லதே உன்னை பெற்று ஊழில் வாழ்வுயிரே முன்னியர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே அண்ணா நீ தந்த ஆட்களின் வழிவுடல்வே இல்ல வெண்ணோய்கள் எல்லாம் தவிர வினைகளை ஏறத பாய்ந்து என்னால் யான் உண்மை இனி வந்து கூடுவதே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். அந்த கிரகத்தினுடைய ஆரம்பத்துல பட்டர் திருக்கோட்டூர்ல எழுந்து விடுவிக்க செய்த மூணாம்பத்துல இதுக்கு முந்தின திருவாய்மொழி இரண்டாம் திருவாய்மொழி பிரவேசம் ஆரம்பமே அதான். இப்போ இது பிரசங்கா, இது ராமாயணம் இல்லை, இந்த கிளாரிபிகேஷன் சொன்னேன் இல்லையா? பட்டர் திருக்கோட்டூர்ல எழுந்து இருக்க செய்த ஸ்ரீராம பிள்ளை பட்டரை கேட்டதான ஒரு கேள்வி உண்டு. இவ்வாழ்வார் பரவிவாதிகளை அனுபவிக்க ஆசைப்படுகிறார் அல்ல, அது ஒரு தேச விசேஷத்திலே போனால் என்று கெடியாது என்று அறிந்திருக்கிறார். இவர் ராமகிருஷ்ணா அவதாரங்களை அனுபவிக்க ஆசைப்படுகிறார் அல்ல, அதற்கு காலப்பிற்பாடணும் என்று அறிகிறார். இவர் அனுபவிக்க ஆசைப்படுவதெல்லாம் கண் முன்னால் இருக்கிற அழகர் இருக்காரு இல்லையா, பிரத்யேகமா சேவதாவிக்க அச்சையில் இருக்கிற அழகரை ஆசைப்பட்டு இல்லையா அவர் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அது கூட கிடையாது உள்ளது. கேட்கிற ஸ்ரீராம பிள்ளையோட கேள்வியில என்ன தொழிக்கிறது இல்லையா? பரவியூகாதிகளை அனுபவிக்க முடியாது, ஏன்னா அவைகள் ஒரு தேச விசேஷத்துல போனாலன்றி சேவிக்க முடியாது. திருப்பார்கடல்ல ஸ்வேதம் தீபத்துல போனாலும் இல்லையா தீபத்தில் இருக்க பெருமாளை அனுபவிக்க முடியாது. பரவத்துக்கு போனாலன்றி இல்லையா பரவாசியான பகவான அனுபவிக்க முடியாது. அதனால இதெல்லாம் தன்னால் அனுபவிக்க முடியாது தெரிஞ்சிருக்கிறார், அதனால அதை ஆசைப்படல. இனி ராமகிருஷ்ணா அவதாரங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுகிறார் அல்ல, ஏன்னா அதுக்கு காலப்பிற்பாடலாகும், அதுக்கு திரேதாயுகத்தையோ துவாபரயுகத்தையோ பிறந்திருக்கணும், கலியுகத்தை பிறந்த காலத்தான் அது முடியாதுன்னு அறிஞ்சிருக்கிறார். அதனால அவர்கள் அதையெல்லாம் ஆசைப்பட்டு இவர் அடையாமல் போனார்னா இவர் மேல தப்பு சொல்லலாம். இவர் அனுபவிக்க ஆசைப்பட்டதே திருமாலிங்கோலையில் எழுந்திருக்கிற அழகரை, அச்சரை எழுந்திருக்கிற அழகரை அவர் அனுபவிக்க ஆசைப்பட்டார், அதுவும் கைமுகா வருவது அப்படின்னு. இது ஸ்ரீராம பிள்ளைங்க பட்டர் வீட்டில் தம்பி குலத்தாழ்வாங்க இரண்டாவது குமாரன் தான் ஸ்ரீராம பிள்ளை. அந்த ஸ்ரீராம பிள்ளை பட்டரை பார்த்து கேட்ட கேள்வி, இதுக்கு பட்டர் சாதித்த பதில் ரொம்ப இதுதான் முக்கியமான பதில். பரத்தோடு வியூகத்தோடு விபவத்தோடு அச்சையோடு அந்தர்யாமியோடு ராசியர சர்வத்திர தர்மிய ஐக்கியமே உள்ளது.
என்ன நினைக்கிறா ஸ்ரீராம பிள்ளை என்ன நினைச்சுன்னு கேட்டா ஏதோ பரவியூகாதிகளை அது ஒரு தேகம் கேட்கறதுனால அனுபவிக்க முடியாது. ஏன் இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை காலத்திற்பாரதால் அனுபவிக்க முடியாது. இதோ அர்ச்சாவதாரம் கண்ணுக்கு முன்னாடி எழுத்தாப்ப இருக்கிறதுனால இது அனுபவிப்பு சுலபம் நினைச்சுன்னு அவர் கேட்டார். பட்டர் சாதிக்கிற இதை பரத்தோடு வியூகத்தோடு விபவத்தோடு அச்சையோடு அந்தர்யாமியோடு ஆசிரியர் எல்லாவிடத்திலும் தர்மி ஐக்கியமே உள்ளது. எல்லாவிடத்திலும் இருக்க பெருமாள் ஒரே பெருமாள் தான் இல்லையா? எல்லா பெருமாளிடத்தையும் ஒரே விபவம் ஒரே குணம் இல்லையா? ஒரே விக்கிரகம் எல்லாம் இல்லையா? இதுல ஏதோ பரவியூகாதிகளை அனுபவிப்பது கஷ்டம் போல இதோ எழுத்தாளர்களுக்கு காரணம் இத அச்சாவதாரத்தை அருகில் இருக்கிற காலத்தால் சுலபம் அனுபவிக்க முடியாது. அவர்கள் எட்ட காலத்தாலேயோ தேகத்தாலோ எட்ட இருக்கிற காலத்தை அனுபவிக்க முடியாதுன்னு இல்லை. அவன் சங்கல்பித்தானாகில் பரத்தின் வியூகத்தை இங்கு கொண்டு வச்சு தான் அனுபவின்னு சொல்லவும் முடியும். அவனுக்கு சங்கல்பம் இல்லைன்னாக்க எதிர்ப்பு கண் முன்னால் இருக்கிறதே ஒரு திரை போட்டு மறுத்து சேவிக்க விடாமல் பண்ணவும் அவனால இவர் கரண சங்கோச்சத்தால வந்து எழுதியிருக்காரு. இது கரண சங்கோச்சத்தால் வசு தௌர்ஜன்யத்தாலே வந்தது. இதெல்லாம் நினைச்சிருக்கா பகவத் இருக்கிறவர்கள்லாம் அப்படியே பெருமாளுக்கு உலாத்தரை கொண்டு அனுபவிக்கிறார் நினைச்சுட்டு இருக்காரு. இவர் இங்க படுகிற பார்த்தா அவர் அங்குப்பட்டு காண்கிறார். அதனால பரவியூகாதிகளை அனுபவிக்க முடியாததுக்கு ஏதோ தேச விப்பிரகர்ஷம் தான் காரணம், இது கால விப்பிரகர்ஷம் தான் காரணம். இது அனுபவிச்சு சன்னிகர்ஷம் எதுவுமே அவன் சங்கல்பம் இருந்தா நடக்கும். அவன் சங்கல்பம் இருந்தா எப்படிப்பட்ட தேச கால விப்பிரகர்ஷமும் ஒரு பொருட்டு இல்லை. அவருடைய சங்கல்பம் இல்லாத எவ்வளவு அறியாமை இல்லை. அதனால பரவப்படுத்தப்பட்ட கைகளுக்கு விவேகத்தை பண்ண முடியாதுன்னா நம்மளால பண்ண முடியாது. அவன் பண்ணிவிட்டான்னாக்க யாராவது பண்ண முடியாது. அதுக்காக சொன்னேன். ரொம்ப அழகான இது பட்ட திருக்கோட்டில் இருக்கக்கூடியதே ஸ்ரீராம பிள்ளை கேட்ட கேள்வி. அது ஒரு இடத்தை அனுபவிக்க முடியாமல் ஒரு இடத்தை அனுபவிக்க முடியாமல் அதுக்கு தேசகால விபரசாதிகள் காரணம் இல்லை. அதுக்கு இதனுடைய காரண சம்பந்தம் காரணம் இல்லை. ஒரு பட்டை சாதிச்சு பசு தௌர்ஜன்யமே வசு தௌர்ஜன்யமே தான். அந்த வசுடைய பொருளாதாரம் தான் காரணம். தௌர்ஜன்யம் சௌஜன்யம் எதிர்ப்பது தௌர்ஜன்யம். பட்டை சாதிச்ச பதில் முடியாத திருமலை திருக்கோட்டிலிருந்து பக்தர்கள் ஸ்ரீராம பிள்ளை இவர் பழக்க அனுபவத்தை ஆசைப்பட்டு ஒரு தேசம் இடத்திலே போனாலின்றி அனுபவிக்குவதாக நோய்பிடுகிறார் அல்ல. அவதாரங்களுக்கு ஆசைப்பட்டு சிற்பாளன் நோய்வு உகந்த நேர்ந்த அனுபவித்தவர்கள் இவரின் நோய்வை காரணம் என்று கேட்க பறவை ஒரு சாபத்தோடு ஆசையில் தர்ம இச்சத்தால் விஷயம் எங்குமுக்க பூர்ணமாய் குறைந்த தோற்றிலும் பதிப்பத்தாக்கள் பத்து வசத்தம் விஷய தௌர்ஜன்யத்தாலே வந்தது என்று அறிய மாட்டேன். விஷய தௌர்ஜன்யம் விஷயம் பகவான் தௌர்ஜன்யமாவது பொல்லாத்தனம். இந்த பொல்லாத்தனம் தான் இருக்கிற பேருக்கு அனுபவிச்சுட்டு தான் விரும்பாத பேருக்கு ஒண்ணுலாம் மனைவி அடிக்கிறது அந்த பொருளாதாரத்தோட நினைக்கிறேன். இந்த பொருளாதாரம் பெருமாளுக்கு ரொம்ப உண்டு. அதான் ரமமான பிரயோகனே இவருக்கு உண்டான அனுபவத்திலே மூவரை சொல்லுகிறது. இருவருக்கு உண்டான அனுபவத்திலே மூவரை சொல்லுகிறே அவ்விருவருக்கும் பரஸ்பர சந்தேகத்தாலே பிறக்கும் ரசம் அச்சேர்ச்சியை கண்டவனுக்கும் பிறக்கையிலே ரம்யம் ஆவசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரய தேவகந்தர்வ சங்காசா தத்தே யவசம் சுகம். இது சங்கேப ராமாயணத்துல 31வது ஸ்லோகம். பெருமாள்
இளையபெருமாளும் பிராட்டியுமாக எப்படி ரமித்தார்கள் இல்லையா சித்திரக்கூட்டத்துல அப்படின்னு ரம்யம் ஆவசதம் கிருத்வா. ஆவசதம்னு இருக்கிறோம், ரம்யமான ஒரு ஆவசதம். இளையபெருமாள் இல்லையா பள்ளி கொடுத்துதான ரொம்ப அற்புதமான ஒரு பர்ணசாலை. அந்த பர்ணசாலையில் இருந்துட்டு இல்லையா பெருமாளும் இளையபெருமாளும் பிராட்டி மூவருமாக ரமமானஹா வனே பிரயா. லோகத்தை சாதாரணமா ரமித்தல் ரெண்டு பேர் ஒருத்தர் ரமித்தல் இல்லையா. இருவருடைய அனுபவத்தில் மூன்றாவது ஆள் எப்படி சேர்ந்தது ரமமான பிரயோகனேன்னு சொன்னாக்க, இந்த கைங்கரிய பிரதிசம்பந்தியாக இருந்து அந்த கைங்கரியத்தை பெற்று அனுபவிக்கிற பெருமாளுக்கும் பிராட்டிக்கு எந்த ஒரு அது ஆனந்தமோ, கைங்கரியத்தை பண்ற இளைய பெருமாளுக்கு அந்த ஆனந்தமான துல்லியம். அதனால ரமமான அதாவது கைங்கரிய பிரதிசம்பந்தியாக இருந்து அந்த கைங்கரியத்தை சீக்கிரத்தை அனுபவிக்கிற பெருமாளோட பிராட்டி ஒரு வாசியர அந்த கைங்கரியத்தை பணி உகக்கிற சேகபூதராக இருக்கிற இவருக்கும் அவரோடு சேர்ந்த துல்லியமான ஆனந்தம். தேவ கந்தர்வ சந்திரத்தை இல்லையா சங்காசாக இந்த தத்தத்தை நவசம் சுகம் துக்கமே அறியாதவர்களாக பரவபத்திற்கு எதிர்ப்பு போல பெருமாளுக்கு தான் பரவபத்திலிருந்து மனுஷலோகத்தை அவதாரம் பண்ணி வந்தோம் என்று மனதில் படாத அளவுக்கு அந்த சித்திரக்கூடத்தினுடைய அழகும் அதுல இளையபெருமாள் பண்ணக்கூடிய கைங்கரியமாக இருந்து அவர்கள் பரமபதத்துல ரமித்தது போல இந்த சித்திரக்கூட்டத்தில் ரசிக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒன்றும் கைங்கரிய பிரதிசம்பந்தியா இருக்கிற பெருமாளும் திராட்சியினுடைய வழிவரகம் கல்யாண குணங்கள் ஒரு பக்கம், இளைய பெருமாளுடைய சேஷத்துவ பரிபூர்த்தி ஒரு பக்கம். இது அது ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய்மன் நீ வலிவில் அடிமை செய்ய வேண்டும் இல்லையா. அடுத்தது நாம் அப்படிங்கிறதான அதுக்கு உரியதான சேஷத்துவ பூர்த்தியோடு இருக்கிற ஆழ்வார். தெளிவுள்ள நீ திருவேங்கடத்து எழுகொள் சோலை திருவேங்கட மலையை போல இந்த சித்திரக்கூட்டம். அதனால கைங்கரியத்துக்கு விஷயமான பெருமாள் மீதான பூர்த்தித்தை, கைங்கரியத்துக்கு கர்த்தமான இளைய பெருமாள் மீதான சேஷத்துவம் சேஷத்துவ பூர்த்தி, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இதுக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டத்தினான சுபக சித்திரக்கூட்ட சொல் இல்லையா. கிரிராஜோகமோ கிரி, இது மேல இன்னொரு சொல்ல எடுக்க போறேன், அதனால இப்ப சொன்னா பிரவருத்தியா பெறும். அதாவது இப்போ வழியில அடிமை செய்ய வேண்டும், சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும். அதாவது இந்த சர்வவிதமான கைங்கரியங்களையும் ஒருத்தர் பண்றதுங்கிறது சாதாரணமா இல்லை. பெருமாளோட கூட புகுந்து இல்லையா நீக்கம் இல்லாமடியான்னு சொல்லக்கூடிய பெருமாளோட உடலிலிருந்து இளைய பெருமாள் பண்ணக்கூடிய கைங்கரியங்களை ஸ்ரீ பரதாழ்வான் பண்ண முடியும். ஸ்ரீ பரதாழ்வான் பெருமாள் நியமித்த இடத்துல கிடந்து இல்லையா பெருமாள் சொன்ன காரியத்தை இந்த ராஜ்யத்தை பாதுகாத்து பறித்து போந்தாரே, அதை இளைய பெருமாள் செய்ய முடியும். அத்தியந்த பாரதத்தில் இருந்தாலே பிரவர்த்திக்கிற இளைய பெருமாள் சேகத்துவ ரத்தியாக இருக்க பரதாழ்வான் பண்ண கைங்கரியத்தை அவர் பண்ண முடியும் இல்லையா. பரதாழ்வானுக்கு இளைய பெருமாள் பண்ண கைங்கரியத்தை பண்ண முடியும். இவரோ இரண்டையும் பண்ணணும்னு ஆசைப்படுறார். வடிவில் அடிமை செய்ய வேண்டும்னா 146 பக்கம் வடிவில் அடிமை செய்ய, அடிமையில் நின்று ஒன்றும் ஒருவருக்கும் கூறு கொடுக்க உண்டாதாயிற்று. எல்லா அடிமையும் நான் செய்ய வேண்டும். அடிமையில ஒருத்தருக்கு ஒரு கூறு கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். இந்த அடிமையில இருந்தா அவனுக்கு ஒரு சேர பண்ணி யாருக்கு கூறுனாக்க தானம். அடிமையில் நம் கூறு கவர்ந்த குருக்கள் கூடாது. கூறுன்னா பாகம். அடிமையிலே ஒருவருக்கும் ஒரு கூறு கொடுக்க உண்ணாதாயிற்று. எல்லா அடிமையும் நான் செய்ய வேண்டும். இப்படி செய்யார் உண்டோன்னு கேட்டா, இளைய பெருமாள் தெரியாதே காட்டிலே கூட போன்று செய்த அடிமைகளும் நான் செய்ய வேண்டும். ஸ்ரீ பரதாழ்வான் படைவீட்டிலே பிரிந்திருந்து செய்த அடிமைகளும் நான் செய்ய வேண்டும். வாசூர்ல படைவீட்டில் பெருமாளை பிரிந்திருந்து ஸ்ரீ பரதாழ்வான் பண்ணதான கைங்கரியத்தை இளைய பெருமாள் பண்ண முடியும். பெரிய பெருமாள் இளைய பெருமாள் பெருமாளோடு எப்பவும் கூடியிருந்து பண்ற கைங்கரியங்களை ஸ்ரீ பரதாழ்வான் பண்ணீங்க.
அவர்களே ஒருத்தர் பண்ண கைங்கத்தை இன்னொருத்தர் பண்ண முடியாது இருக்கும்போது நான் என்ன பண்ண வேணும்? காட்டிலே பிரியாதிருந்து உடன் சேர்ந்து இறைபெருமாள் பண்ண கைகளை நான் பண்ண வேணும். படை வீட்டிலே தனியா பிரிந்திருந்து பகவான் பண்ண கைகளையும் நான் பண்ண வேணும். இப்படி அடிமையில பரதாழ்வான் பாகம் இது இறைபெருமாள் பாகம் இதுன்னு இருந்தது. அது மாதிரி ஒருவருக்கும் ஒரு கூறு கொடுக்க விட்டாதபடி இருவர் பண்ண கைகத்தை நான் பண்ண வேணும் என்கிறார். ஸ்ரீ பரதாழ்வானை கைகை ராஜன்மி என்ன அப்பொழுது அந்த சுவாதந்திரியம் கொடுக்க மாட்டாரே படுகொலைப்பட்டார். ஸ்ரீ பரதாழ்வானுக்கு பரதாழ்வானுடைய சொரூபத்தை காட்ட. பரதாழ்வான் எப்படிப்பட்டவன் கேட்டா பெருமாளுக்கு அனவியாக சேஷபூதன் அத்தியந்த பாரதம் தெரியுமா. துளி கூட சொருப்பட்ட சுவாதந்திரியத்தை பொறுக்க மாட்டார். இறை பெருமாளுக்கு சேஷத்துவம் பிரதானம், அகங்கர்வம் தெரிவிக்காங்க. அதை நான் செய்கிறேன் எல்லாத்தையும் சொல்லப்படுது. அவருக்கு சேஷத்துவம் தெரிவிச்சு, இவருக்கு பாரதம் தெரிவிச்சு. இவர் ராஜன் அப்படின்னு கைகையானவள் அங்கிருந்து சக்கரவர்த்தியும் பெருமாளும் காடையில போனார். சக்கரவர்த்தியும் சொர்க்கத்துக்கு போயிட்டார். அங்கிருந்து வந்த பரதாழ்வான் அந்த கேகை தேசத்திலிருந்து பரதாழ்வானை அழைச்சிட்டு வர. இந்த பரதாழ்வான் வந்த உடனே அவ சொன்னா அவ உனக்காக ராஜ்யத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன், ராஜன் சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டோன்னு சொன்ன. அவள் ராஜன் கூட்டது. எப்படி ஒரு அடிமையா இருக்கிறவங்க போய் ஒரு சுவாமித்துவ பிரதர்சனமான ராஜன் அந்த சப்தமானது தன் தலையில் விழுந்து அழித்தத்தை அவரால் பொறுக்க முடியும். இவ்வளவு அத்தியந்த பரதந்தமா இருந்தபடினால ராஜசி என்கிற சுவாதந்திரிய வாசகமா இருக்கிற சுவாதந்திரிய அபிமானமான சப்தத்தை அவரால் பொறுக்க முடியாதபடி ராஜன் என்ன அப்பொழுது அந்த சுவாதந்திரியம் பொறுக்க மாட்டாம படுகொலைப்பட்டார் போல. படுகொலைப்பட்டார் போலன்னா அந்த ராஜன் கைகையான கூட்ட சப்தம், அந்த சுவாதந்திரியாபிமானமான சப்தம் தன் பாரதந்திரியத்துக்கு பொருந்தாது. தனக்கு பண்ணின துக்கத்தை அவர் எப்படி இப்படிலாம் காட்டினார் கேட்டா விலலாப்ப. விலலாப்பன்னு அர்த்தம் கதைங்க. கூப்பிடுதல்ல கடற்கரை கூப்பிடுதல்ல அங்க வான் கூப்பிடு அந்த கூப்பிடு. தமிழ்ல கூப்பிடுதல் சப்தத்துக்கு கதறுதல் அர்த்தம். பகவத்கீதை மேல போதெரியும். கூப்பிட்டானிலே பாரதந்திரிய ரசமறிவாருக்கு சுவாதந்திரியம் அனர்த்தம் என்று தோற்றுது. பாரதந்திரியத்தில் சுவடறிந்தாருக்குன்னு சுவடுன்னா ரசம். பகவானுக்கு நாம் பரதம் அப்படின்னு பகவானுக்கு அவனுக்கு நாம் அடிமைன்னு அந்த பாரதந்திரியத்தை அனுசரித்து அந்த ரசம் அறிந்தவர்களுக்கு சுவாதந்திரியம் என்பது எப்படி இருக்கும்? விஷம் போல தாங்க உண்ணாததாக இருக்கும். விஷம் இது சுவாதந்திரம் அனர்த்தம் என்று தோற்றுகிறே. ஆகையினால அனர்த்தத்தை கண்டது போல ராஜன் இந்த சப்தத்தால தன்னை கூப்பிட்டது கண்டு இல்ல கதறினார். கதறினவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா முதல்ல இந்த ராஜன் சப்தத்தை இன்னொரு கேட்காமல் இருப்பதற்கு இன்னொரு தடவை இவர்கள் தங்களிடத்துல முடிசூட்டுக்கோ நீ ராஜாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடனே பெருமாளை போய் கூப்பிடணும். பெருமாள் இங்க இருந்தா இவர் இந்த வார்த்தை பேச மாட்டார் செய்ய, என்ன ராஜன் கூப்பிட மாட்டார் செய்ய, என்ன பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ சொல்ல மாட்டார் செய்ய. அதனால பெருமாளை போய் கூப்பிட போகும். நான் மட்டும் தனியா போகுது ஏடிக்கு சச்சிவை சார்ந்து சச்சிவைக்குன்னா பெருமாளுக்கு இத்தனை காலம் உடம்போடாக இருந்த இவர்களையும் கூட அழைத்துக் கொண்டு ஏடிக்கு சச்சிவைக்குன்னா பெருமாளுக்கு இல்ல உதவியாளர் தான். இங்க இருந்தவர்களும் பெருமாளுக்கு கையுதவியாக இருந்த யாருடைய யார் கூப்பிட்டா பெருமாளை தட்ட மாட்டாரோ அப்படிப்பட்ட ஏதிகி சச்சிவைகி சார்ந்தம் தன்னிற்காட்டியும் கண்கூடியுடைய இத்தனை பேர் உண்டாயிற்று. தன்னோட ஆற்றாமல் அநேகரை கூட்டிக் கொண்டு போனான். தன்னை காட்டிலும் கண்குழி உடையாதான் அர்த்தம். கண்குழி உடையார் கண்ண நீரை பெருக்கி இத்தனை பேர் உண்டாயிற்று. தன்னோட ஆற்றாமலுடைய அனைவரையும் கூட்டிக் கொண்டு போனான். எனக்கோ இவன் தம்பி என்று சுவாதந்திரம் எதுக்காக ஏதி சச்சிவைகி சார்ந்த. இப்ப நான் ஒத்த போய் கூப்பிட்டேன்னாக்க
இல்லையா பெருமாள் இல்லையா தன்னுடைய சுவாதந்திரத்தை காண்பிச்சு இவர் நம்ம தம்பி தானே இல்லையா பரவாயில்லன்னு சொன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு என்னிடத்தை தன்னுடைய சுவாதந்திரத்தை காண்பிச்சு மறுத்து சொல்லலாம். இவர்களை கூட்டிக் கொண்டு போனால் இவர்கள் தங்கள் காலத்தை விசாரித்து அறிவித்து நீ இப்படி செய்யும் என்று அவர்கள் ஏவினார் இல்லையா அப்படி செய்ய வேண்டியவர் சச்சிவந்து சப்பதிக்கிறதும் இல்லையா மந்திரி வருஷம் நான் போனா நான் தம்பி நான் சொல்றது கேட்கணும்னு விஷயம் இல்லை. சுவாதந்திரத்தை கூட்ட அப்ப பார்த்துக்கலாம் போன்னு சொல்லுவேன். இவர்கள் எல்லாம் இங்க இருக்கிற காலம் வந்து பெருமாளுக்கு ஆலோசகராக இருந்தது. இப்ப இவர்கள் ஒரு காரியம் சொன்னா இவர்கள் சொன்ன காரியத்தை ஆராய்ந்து இவர்கள் சொன்னபடி செய்ய வேண்டி விரும்புவது. அதனால இவர்களையும் கூட்டிட்டு ஏன்னா பெருமாள் இங்க வந்தால்தான் நம்முடைய பாரம்பரியம் கிடைக்கும். அதனால முதல்ல போக வேண்டும்னு திருவுள்ளம் பற்றினார். அப்புறம் நான் மட்டும் தனியா போகக்கூடாது. நான் சொன்னா பெருமாள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தமையனா நான் தம்பி தன் சுவாதந்திரத்தை கொண்டு பட்டு போதெல்லாம் கொண்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிடலாம். இவர்கள் சச்சிவர்கள் என்னத்தோம் இவர்கள் பெருமாளுக்கு இங்க ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு மந்திரியா இருந்தவர்கள். அவர்கள் போய் அவர்களையும் கூட்டு போனா அவர்கள் இப்படி செய்ய வேண்டியது பெருமாளுக்கு ஒரு வார்த்தை சொன்னார்களானால் பெருமாள் அதை ஆராய்ந்து அவர்களுக்காக செய்ய வேண்டியது. அதற்காக ஏபிசி சச்சிவை சார்ந்தம். அவருடைய வெற்றிலேக்கத்தில் தனக்கு உண்டான ஆற்றாமை அறிவிக்கப் போகிறார்கள். தனியே போய் அறிவிக்கலாமே இவர்களை நாம் திரட்டி கொண்டு போவதற்கு கருத்தேன் எண்ணில் நாம் ஒருவர் முகத்து கண்ணீர் கண்டால் பொறுக்க மாட்டாதவர் தம்மை பிரிந்து பிரிவு பொறுக்க மாட்டாதே கண்ணும் கண்ணீருமாய் இருப்பார். இத்தனை பேரை கண்டால் மீளாரோ என்ற கருத்தாய் பெருமாளுடைய பிரிவு உமக்கு அவ்வளவு சோகம் இருந்தால் நீர் தனியா போய் அதை இன்னம் பண்ணாங்க எதுக்கு இத்தனை பேர் கூட்டி போகுது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றார். அப்படி இல்லை ஒருவருடைய கண்ணீரை கண்டால் பொறுக்கக்கூடியவராக இருந்தால் கூட தன்னுடைய பிரிவிலே துக்கம் தானாலும் இத்தனை பேர் கண்ணீர் விட்டால் இவர்களுக்கு அவ்வளவு திரும்பி வரக்கூடியவராக இருக்கிறேன். பூஜலுக்கு போவாரே போல யானைக்குரிய அப்புற கொண்டு போகிறாரே சரி மனுஷாலாம் கூட்டு போனது சரி. பரத்வாஜிலேயே முகனும் கூட சந்தேகப்பட முடியாது. பூசலுக்கு போவாரை போல பூசல்லாம் யுத்தம் பூசலுக்கு போவாரை போல யானைக்குடைய அப்புறம் கொண்டு போகிறானே இது எதுக்கு அப்படின்னு கேட்டா இல்லையா மனுஷனுக்கு இந்த ஆத்தாமையை காட்டு யானைக்கு அதிகமா இருக்கு. பெருமாளுக்கு அந்த ஆத்தாமை அவைகளுக்கு உள்ளபடியாலே அவைகளையும் கூட்டிக் கொண்டு போனாங்க. சிரசா யாச்சிதா என் பேச்சுக்கு தாம பேச்சு திரும்பவர் நான் என் தலையாக இருந்தால் மறுப்பதோ சிரசோ யாச்சித்தோமே. எப்படி சிவா பெருமாள் உண்டு நான் போய் தலையாடு இறங்கினேன். சிரசா யாச்சித்தோமையா பெருமாள் எப்படிப்பட்டவர் என்னுடைய பேச்சுக்கு தன் தலையாக யாச்சிக்க முடியும். பரதா நான் உனக்கு செய்யறேன்டா நீ தயவுசெய்து இது வேண்டாம் சொல்லாத அப்படின்னு என்னுடைய பேச்சுக்கு தன் தலையாலே என்ன பிரார்த்திக்க முடியுது. இது என் தலையாலே நான் பிரார்த்தித்தானாக செய்யாது. என் பேச்சுக்கு தாம பேச்சு தருமவர் அபேட்சித்து தருமவர் நான் என் தலையாலே இருந்தால் மறுப்பரோ மயா அத்தலை இத்தலையானால் செய்யாதொழிவரோ இல்ல பிரார்த்திப்பவன் ஆனால் இல்ல பிரார்த்திக்கப்படுபவர் செய்யாதொழிவரோ பிராத்து பஸ்பகா குருத்தேசி என்னும்படி தம் பின்பிறந்தவன் அல்லவோனா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா பிராத்து அவருக்கு பின்பிறந்தவன் தான். பின்பிறந்தவனா இருந்தா என்ன வீதம் அவர்கள் சென்றிருக்காருன்னு கேட்டா அவர் பார்த்த இல்லையா பஸ்மகா குறிச்சோசிக்கு என்னும்படி தம் பின்பிறந்தவன் அல்லவோ நான். பெருமாள் பார்த்தா என்னுடைய தம்பிமார்களுக்கு உதவாமல் போனார் என்னுடைய சரீரத்தை அக்னிக்கு விருந்தாக விடுவேன் அப்படின்னு பெருமாள் சபதம் பண்ண. அப்படிப்பட்டவருக்கு தம்பியாக அவர் தன்னுடைய சந்தோஷமும் தன் தம்பிகளுக்காக எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு தம்பியாக பிறந்தனா நான் அபேட்சிக்க அவர் எப்படி செய்யாமல் போவார். சிஷ்யத்திய தாசத்திய இப்படி சிஷ்யனாகவும் அவருக்கு தாசனாகவும் இப்படி பிரார்த்திக்கக்கூடிய நான் என்னை
நான் காரியத்தை அவர்கள் நான் அபேட்சித்த காலத்தை மறுப்பரோ இதிலே கைங்கரியத்திலே சாப்பிடம் எடுக்க முடியாது. இப்ப இளைய பெருமாள் பண்ண கைங்கரியம் இவரையும் காசிச்சுன்னு போற. ஆக இவரும் பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு தான் பாதித்தார். பெருமாள் என்ன பண்ண, நீ அங்க போய் இருந்து கைங்கரியம் பண்ண, நீ நம்முடைய நமக்கு பண்ண கைங்கரியத்துக்காக நம்முடைய பாதுகாப்பு கைங்கரியம் பண்ணும் அப்படி சொன்னார். அவர் பெருமாளுக்கு பரப்பன்றதாக பெருமாள் நியமித்த கைங்கரியத்தை கொண்டு போனார். இதே இளைய பெருமாள் என்ன பண்ணார், பெருமாள் நீ இங்கே எதுவும் இல்லையா, நான் இங்கேருந்து பந்து போயிட்டா இல்லையா, இந்த கௌசலைக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், நீ கௌசல்ய பக்கத்துல இருந்து அவளுக்கு கஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு கைங்கரியத்தை இளைய பெருமாளுக்கு நியமித்தார். அதான் இல்லை சுவாமி இல்லையா, நான் உங்க கூட தான் வருவேன், உங்களுக்கு தான் சொல்லுவேன் அவர் இதை கூட பலாத்கரித்து கொண்டார். ஏன்னா அவருக்கு ருச்சி சேஷம், இவருக்கு ருச்சி பாரதம் பிரியத்தை. இப்படி பாரதம் பிரியத்தாலே பரதாழ்வான் பிரித்து பண்ணின கைங்கரியங்களை பெற வேணும். சேஷத்துடைய பூர்த்தியினாலே இளைய பெருமாள் எப்போது பிரியாதிருந்து பண்ண கைங்கரியங்களையும் பண்ண வேணும். ஆக இப்ப நான் சர்வவிதமான கைங்கரியங்களையும் பண்ணணும்னு சொன்னா சர்வவிதமான கைங்கரியங்கள் என்ன, கைகளில் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டா ஆமா இல்லையா, பரதாழ்வார் பாரதம் பிரியத்தாலே பிரிந்து நின்று பண்ணினதற்கான கைங்கரியமானது இல்லையா, இளைய பெருமாள் பண்ண கைங்கரியத்தை அது கொண்டு செய்ய முடியாது. இளைய பெருமாள் பெருமாள் எப்பவும் கூடவே பிரியாதிருந்து இல்லையா சேஷத்து பூர்த்தினாலுக்கு பண்ண கைங்கரியத்தை பரதாழ்வார பண்ண முடியாது. ஆனால் இவரோ இல்லையா இருவரும் பண்ண கைங்கரியத்தை தாம் பண்ண வேண்டும். கைங்கரியத்திலே செய்கிற அடிமையிலே ஒருவருக்கு கூறு கொடுக்க கொண்டாதபடி எல்லாவற்றையும் நானே செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிவன் பாகவத் சேர்ந்து இளைய பெருமாள் விஷயம் பிரசித்தம். பரதாழ்வான் விஷயத்தை இங்க எடுத்து காண்பிச்சு பரதாழ்வான் பெருமாளுக்கு எப்படிப்பட்ட கைங்கரித்த பண்ணார், இளைய பெருமாள் பெருமாளுக்கு இப்படிப்பட்ட கைங்கரித்த பண்ணார். இவர் பண்ண சேஷத்துவ பூர்த்தியான கைங்கரியத்தையும் அவர் பண்ண பாரம்பரிய சோதிதமான கைங்கரியத்தையும் ரெண்டு கைங்கரியத்தையும் நானே பண்ண வேண்டும். அதாவது சேஷத்துவம் வேற பாரதந்திரம் வேற. சேஷபூதனாக இருந்து பரதந்திரனா இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா சேஷபூதம்னா என்ன அர்த்தம், நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு இன்றி பெருமாளுக்கே போகமாக இருக்கணும்னு சொல்லி. சேஷபூதம்னா யார் செஞ்சதா, சேஷத்துவம்னா என்னன்னு கேட்டா பரகதா விஜயாதான இச்சையா உபாதேயத்துவமே சொரூபம் கேட்டாங்க. தான் செய்கிற காரியங்களால் வர உகப்பை தான் தனக்காக கொள்ளாமல் பரனுக்காக அவருடைய உகப்பை உடைப்பவதுதானே அவன் சேஷபூதம். இவன் பரப்பந்தராங்கன்னு அவசியம். ஆமா சுதந்திரமா இருக்காரு அவன், சுதந்திரம் சுவாமி தன்னுடைய சுதந்திரமான சங்கல்பத்தினால நான் பண்ற சர்வமும் பெருமாளுக்கே உகப்பாக இருக்கிறதுன்னு நினைக்கிறான். எப்படி பாரதம் பிரியத்துல என்னன்னு கேட்டாக்க, இந்த பாரதம் பிரியத்துல பகவான் இட்ட வழக்காக இருக்கு. பெருமாள் சும்மா இருந்தா சும்மா இருக்கு. பாரதம் பிரியத்துல பிரவருத்தியை காட்ட நிவர்த்தி ரூபமான கைங்கரியம் இருக்கும். சேஷத்துவத்துல நிவர்த்தியை காட்ட பிரவருத்தி ரூபமான கைங்கரியம் இருக்கும். கைங்கரியங்கிறதானது பிரவருத்தி நிவர்த்தி ரெண்டு ரூபமாக இருக்கும். பிரவருத்தி ரூபமான கைங்கரியம் சேஷத்துவத்தினாலையும் நிவர்த்தி ரூபமான கைங்கரியம் பாரதம் பிரியத்தினாலே அதிகமா இருக்கும். இதுதான் திருமந்திரத்துல ஆய சப்தார்த்த நிர்ணயம் பண்ணும்போது ஆயங்க சப்தத்தால கைங்கரியம் சொல்லப்படும் இல்லையா. மூலமந்திரத்தில் காஷ்டா பிராப்தங்களான பாராத்திய பாரதந்திரியங்கள் பேரணியாக மூன்றாம் பதத்தின் மேலுள்ள ஆய என்ற நான்காவது விபக்தியுடைய அர்த்தத்தை சேஷி உகந்ததும் பிரார்த்தனியமான கைங்கரிய விசேஷம் என்னும் இடத்தை இளைய பெருமானுடையவும் அவருடைய அவதார விசேஷமாக திருவடிகளை ஆழ்வாருடையவும் பிரவருத்தி நிவர்த்திகளிலே கண்டுகொள்வது.
அப்படி இல்லையே. இப்போ பாரதந்திரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதந்திரியம் அப்படிங்கிறதா வந்து அதாவது பெருமாள் எதை செய்ய நியமிக்கிறானோ அதை செய்து, எதை செய்ய வேண்டாம்னு சொல்றானோ அதை செய்யாமல் இருக்கு. இவ்வளவுதான் பாரதந்திரியம். இது 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 வந்து இது சேஷத்துவம். இதுல எப்படி அடங்கும்? சேஷத்துவம்னாக்க சர்வ காரியங்களை செய்து அந்த காரியங்களுடைய பலனை தனக்கு இல்லாமல் சர்வேஸ்வரனுக்கு காட்டுவது, அது வேற. இது என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு அவர் நியமித்த காரியங்களை செய்து அவன் நிஷேதித்த காரியங்களை செய்யாமல் இருக்கும். பெருமாளுக்கு சேஷத்துவத்தினாலே பெருமாளுக்கு உகப்பு ஏற்படும், பாரதந்திரியத்தினாலும் உகப்பு ஏற்படும் இல்லையா? ஆனா ரெண்டு வெவ்வேறு தான். இப்போ இளைய பெருமாள் நீ ராஜ்யத்திலிருந்து நான் கழித்து செய்து சொன்னதை அவர் வீசினார். நான் உங்க கூட தான் வருகிறேன். அவருடைய சேஷத்துவத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. இப்ப பரதாழ்வான் எடுக்கல, சுவாமி தேசிகன் பாதுகை எடுக்கிறேன். பாதுகை பெருமாள் என்ன பண்ண இல்லையா? பெருமாள் திருவடியிலிருந்து இல்லையா பெருமாளுடைய திருவடியை ரட்சணம் பண்ணி இல்லையா பெருமாளை கைங்கரியம் பண்ண வேண்டிய பாதுகை பெருமாள் என்ன பண்ண, நீ பரதாழ்வானோட அயோத்திக்கு போ, என் பின்னால வரவான்னு சொன்னான். உடனே பாதுகை வந்து பெருமாளுக்கு போயிடுச்சு. இந்த பாதுகை பண்ணது பெருமாளுடைய பாரதம். இளைய பெருமாள் பண்ணதானது சேஷம். அப்படி கூப்பிடாது. அந்த கைங்கரியிலே என்ன பண்ணணும்னா சுவாதந்திரியத்தால செய்யும் போது அதுக்கு தோஷம் வந்தது. இளைய பெருமாளுக்கு அப்புறம் பெருமாள் பாரதந்திரியத்தை சிக்ஷித்தார். நேர பரவானஸ்தி காத்து कोई वर्ष शतम स्थिते स्वयं क्रियताम இது மான்வர. முதல்ல இந்த 3 பேரும் வனவாசத்துக்கு போன முதல் நாளைக்கு சித்திரக்கூட்டத்தில் பெருமாள் இங்கே ஒரு பங்கசாலை கட்டினா தேவையில்லை. அடுத்த நாள் காலம் ஃபர்ஸ்டாக ஒரு பங்கசாலையை கட்டி முடிச்சுட்டேன். அதை பார்த்து பெருமாள் ரொம்ப உகந்து சக்கரவர்த்தியே எனக்கு கட்டி கொடுத்த மாதிரி இருக்குன்னு அவளுக்கு சந்தோஷப்பட்டேன். எல்லாம் முடிஞ்சது. இங்கேருந்து தண்டகாரத்துக்கு போனான். 13 வருஷம் இங்கே என்னன்னா வனவாசம் முடிஞ்சு போயிட்டு இல்லையா. 13வது வருஷத்துடைய முடிவில் 14 தொடக்கத்தில் இங்கேருந்து தண்டகாரத்துக்கு ஜனஸ்தானத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே பெருமாள் இங்கே ஒரு பண்ண கால கட்டினா தேவையில்லை அப்படின்னு அடுத்த நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு பட்டு பேசாமல் இருக்கு. அங்கே ஒரு சின்ன ஒரு குழி கூட வைக்கல. பெருமாள் சாதிக்கலாமா பார்த்தார். என்ன ஒரு பரவானஸ்தி டாக்டர் 5 வருஷம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பண்ண கால கட்டுனா எங்க கட்டுறது, யாரு கட்டு கட்டுறது, இன்னிடத்த கட்டு இந்த மாதிரி கட்டுன்னு சொல்லும் கட்டு ஸ்வயம் இங்கேதானது மாம் வர அப்படி இல்லாதபடிக்கு பண்ண கால கட்டணும் எங்கேயோ பார்த்து சொல்லிட்டு என்னது இந்த மாதிரி கட்டி இந்த இடத்த கட்டி நியமிக்காத வரலாம் போய் வருஷம் இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள்ல 100 வருஷம் ஆனாலும் இப்படிதான் கையாசக்க மாட்டேன்னு சாச்சு. இது என்ன அப்படின்னு கேட்டா இவ்வளவு காலம் பாரதந்திரியம் இல்லாததான கைங்கரியத்தை பெருமாள் பாரதந்திரியத்தோடு சிக்ஷித்தார். அது என்ன சொன்னாங்களே பெருமாள் இவ்வளவு சுவாதந்திரியத்தை நம்ம சொரூபம் தாங்காது. அப்ப அவருடைய சேகத்துவம் வந்து பாரதந்திரியம் பெறுகிறது. ஆனா இவர் கிருஷ்ணன் சொல்ற மாதிரி சேகத்துவத்துல ரொம்ப அத்தியந்த பாரதந்திரிய ஹானி வர மாதிரி பாரதந்திரியத்துக்கு ரொம்ப சேகத்துவ ஹானி வராது. ஆனா வேறுதான்
ரெண்டுமே இருந்தால் தான் ரெண்டுமே இல்லை, ரெண்டு சேர்ந்து சேஷத்துவம். சேஷத்துவம் திருமந்திரத்துல பிரதம பதத்தினுடைய அர்த்தம், பாரதந்திரியம் இரண்டாவது பதத்தினுடைய அர்த்தம். இந்த சேஷத்துவ பாரதந்திரியம் ரெண்டும் காஷ்டா பிராப்தம் எல்லையில. எல்லையில இது சேஷத்துவத்தினுடைய எல்லைகளும் பாகவத சேஷத்துவம், பாரதந்திரியத்துடைய எல்லைகளும் பாகவத பாரதந்திரியம். பாகவத சேஷத்துவ பாரதந்திரிய பரியந்தமான பகவத் சேஷத்துவ பாரதந்திரியங்கள் இருக்கு, அதான் காஷ்டா பிராப்தமான பாரதத்திய பாரதந்திரியம். இது பேரணியாக, இது மூலபலமாக கொண்டு நான் மேல நான் மூன்றாவது பத நாராயண சப்தம், அது பேரணியாக கொண்டு இது ரெண்டும் இல்லாத நாராயண சப்தத்துக்கிட்டே போக முடியாது. இது பிரதான பரிதந்தாதிகாரத்தை பற்றி, பிரதான பரிதந்தாதிகாரத்துல பாராத்திய பாரதந்திரி காஷ்டா பிராப்தமான பாராத்திய பாரதந்திரியங்கள் பேரணியாக மூன்றாவது பதமாக இருக்கிற நாராயண சப்தம் இருக்கு. அந்த நாராயண சப்தத்தின்கிட்ட போனாலும் போலாம், அதுக்குமே அதுக்கு சதுர்த்தி பக்தி இருக்கு. அந்த சதுர்த்தி பக்தியினாலே சொல்லப்படுகிற கைங்கரியம் சேஷி உகந்ததும் பிரார்த்தனீயமானதும் அந்த கைங்கரியம், அதுதான் ஆயங்கள் சதுர்த்தி பக்தியின் அர்த்தம் என்பதை முதல்ல இளைய பெருமான் மீதான பிரவೃத்தியும் அவருடைய அவதார விவேகமாக திருவடி நிலை ஆழ்வாருடையதான நிவர்த்தியும் கண்டுகொள்ளும். இது திருமந்திரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்துக்கு அப்புள்ளார்களை செய்யும் எளியது. யாருக்கு செய்த அப்புள்ளார். அதனால பாரார்த்திய பாரதந்திரியங்கள் ரெண்டும் வேணும். ரெண்டும் பகவத் விஷயத்துல இருந்தா போறாது, ரெண்டும் பாகவத விஷயத்துல இருந்தாங்க. பாகவதர்கள் விலைக்கு பகவான் விசேஷத்தை பாரதந்திரியம் பார்த்து ஒரு பாராட்டி ஒரு பிரயோஜனம் எல்லை இளங்கிலேயே அப்படிங்கிற பாசுர வியாக்கியானத்தை கடைசி பந்தியை தான் சாப்பிட்டு எல்லோரும் போன்றாரும் பாகவத சமுத்தியாசம் பாகவதர்களோடு சம்பந்தத்தை விட்டு பட்ட பார்க்கிற பகவத் சம்பந்தத்தோடு தேவதாந்திர சம்பந்தத்தோடு வாசியத்தில் இருக்கிற சாட்சியத்தில். அதனால சுவாமி இங்க தெரிஞ்ச காஷ்டா பிராப்தமான பாராட்ட பாரதந்திரியம், காஷ்டான எல்லையிலும் பகவத் சேஷத்தும் இருக்குட்ட பாகவத சேஷத்தும் ஒரு கடம். அந்த பாராட்ட பாரதந்திரியங்கள் ரெண்டும் பூர்ணமாக இருந்தால்தான் பகவானுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக. ரெண்டு பேரும் ரெண்டு இருந்தது, ரெண்டு பேரும் ரெண்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிரதானம். சங்கர்ஷ பிரத்யும்ன அனுகாதிகள் ரெண்டு ரெண்டு குணங்கள் இருக்குன்னு சொன்னா மற்ற குணங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுல அந்தந்த ரெண்டு ரெண்டு குணங்கள் பிரதானமாக்கணும். கவனிக்கணும். அடுத்த வாரம் நம்ம சிவபுதன்ல கீதா பாஷம் வச்சுருவோம். வியாழ நாள் வெள்ளியாவது ரெண்டு ஒரு நாள் ஒரு ஊர்ல இப்ப 22 சுவாமி இருக்கும்போது இன்னொரு